தேவ சமூகத்தில் மிகவும் அன்பாய் கூட்டிச் சேர்க்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாருக்கும் நம்முடைய பரமபிதாகிய யெகோவாவுடைய நாமத்தினாலும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்ற அன்பின் வாழ்த்துக்களை நான் முதலாவது தெரிவித்துக்கிறேன். தேவனுடைய ஒரு பெரிதான கிருபையினாலே இந்த ஒரு இடத்துல உங்கள் அனைவரையும் முதலாக நேரடியாக சந்தித்து இன்னொரு சத்திய பாடத்தை பகிர்ந்து கொள்ளும்படியாக தேவன் பாராட்டின மாபெரும் கிருபைக்காக நன்றியோடு நம்முடைய பிதாவாகிய தேவனிடத்திலே ஆயிரம் துதிஸ்தோத்திரங்களை நான் என்னுடைய தனிப்பட்ட முறையிலும் உங்கள் சார்பாகவும் நான் எடுத்துக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அது மாத்திரமல்ல, அடியான் சார்ந்திருக்கிறதான கோயம்புத்தூர் சபையாருடைய அத்தனை சகோதர சகோதரிய அன்பின் வாழ்த்துக்களை நான் என் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறேன். கரூர் சபையில் உள்ள பரிசுத்தவான்கள் இருக்காங்க, அந்த சகோதர சகோதரிய அன்பின் வாழ்த்துக்களை நான் என் மூலமாக உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். உண்மையாகவே இந்த ஒரு பரிசுத்த ஆராதனை உங்களோடு கூட கலந்து கொள்றது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு அருமையான ஒரு சிறுமந்தை இந்த கூட்டத்துல தேவனுடைய பரிசுத்த நாம மகிமைக்காகவும் நம்முடைய ஒரு புது சிருஷ்டியுடைய வளர்ச்சிக்காகவும் நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய ஒரு பாடத்துடைய தலைப்பு நம்முடைய அன்பு சகோதரர் அறிவிச்சனமாக யோனாவின் அடையாளம் அப்படிங்கிற ஒரு பாடம். இந்த ஒரு பாடம் வந்து இது ஒரு ஆக்சுவலா ஒரு ரிசர்ச் ஸ்டடி சொல்லுவோம். எப்படி அப்படின்னு சொன்னா, சில கேள்விகள் நமக்கு பைபிள் படிக்கும் பொழுது இருந்திருக்கும். அந்த கேள்விக்கான பதிலா கூட வந்து நீங்க யோனா புத்தகத்தை நீங்க இதுக்கு மாதிரி நீங்க நிறைய முறை படிச்சிருக்கலாம். இது புதுசால இல்ல, எல்லாருக்கும் சொல்லுவாங்க இல்லையா, இந்த ஊரறிஞ்ச உலகறிஞ்ச கதை தான் வந்து யோனாவுடைய கதை. சண்டே கிளாஸ் குழந்தைகளை கேட்டா கூட யோனா ஸ்டோரி சொன்னா சொல்லிடுவாங்க. ஒரு 2-3 மினிட்ஸ்ல வந்து இந்த ஸ்டோரி சொல்லிடலாம். அப்படி ரொம்ப பிரபலமான ஒரு ஸ்டோரி தான் வந்து இந்த யோனாவுடைய ஸ்டோரி. இந்த ஸ்டோரியை நம்ம வந்து இன்னைக்கு ஸ்டோரியா பார்க்க போறது இல்லை. காரணம் என்ன அப்படின்னா, இந்த பாடத்துக்கு ஒரு ஆதாரமா ஒரு வசனம் எடுத்திருக்கிறோம். நம்முடைய சகோதரி வாசிச்சிருப்பாங்க, நீங்க எல்லாம் கவனிச்சிருப்பீங்க. அந்த வசனம் என்ன அப்படின்னா, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இடத்துல ஒரு கேள்வி எழுப்பப்படுது. அந்த கேள்விக்கான பதில அவர் ஒரு காரியத்தை வைக்கிறார். நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. ஒரு கேள்வி, அந்த கேள்விக்கான பதில். கேள்வி என்ன அப்படிங்கும்போது, யூதர்களுக்கு ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. மேசியா வருவார் அப்படின்னு. வந்திருக்கிற நீங்க தான் மேசியாவா அப்படிங்கிற கொஸ்டின்ஸ் வந்து அவங்களுக்கு எப்பொழுதுமே இருந்துச்சு. ரொம்ப க்ளோஸ் அசோசியேட்டா இருக்கக்கூடியவங்களுக்கு அந்த கேள்வி இருந்துச்சு. நீங்க தான் கிறிஸ்துவா, இல்ல நாங்க வேற யாராவது கூட கேட்டிருப்பாரு, யோவான் கூட கேட்டிருப்பாரு கொஸ்டின்ஸ். அப்ப அவர் என்ன சொன்னாருன்னா, ஏதாவது இந்த ஜனங்கள் எப்படி இருக்காங்க அப்படின்னா, ஏதாவது அடையாளத்தை தேடிக்கொண்டே இருக்கிறாங்க. அப்படி அடையாளம் தேடக்கூடிய இந்த சந்ததியாருக்கு ஒரே ஒரு அடையாளம் இருக்கு என்ன குறிச்சு. அந்த அடையாளம் அது யோனாட்டு இருக்கிற அடையாளத்தை அங்க காட்டுறாங்க. வசனம் ஒரு முறை வாசிச்சிடலாம். மத்தேயு 16ஆம் அதிகாரம் 4ஆவது வசனம். மத்தேயு 16ஆம் அதிகாரம் வசனம் 4. இந்த பொல்லாத விபச்சார சந்ததியார் அடையாளம் தேடுகிறார்கள். யோனா தீர்க்கதரிசியின் அடையாளமே அன்றி வேற அடையாளம் இவர்களுக்கு கொடுக்கப்படுவதில்லை என்று சொல்லி அவர்களை விட்டு புறப்பட்டு போனார். யோனாவின் அடையாளம் அப்படின்னு சொல்லும் போது அவர் எந்த அடையாளத்தை சொல்றார்? யோனாவின் அடையாளம் அப்படின்னு சொன்னா எந்த அடையாளம் அப்படிங்கும் போது, நமக்கு யோனாவுடைய வாழ்க்கையில நிறைய சம்பவங்கள் இருந்திருக்கும். அப்போ அந்த சம்பவத்துல நமக்கு எந்த அடையாளத்தை இவருக்கு மேற்கோள் காட்டுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, அப்ப நம்ம யோனாவுடைய ஸ்டோரிய ரொம்ப சுருக்கமா வந்து ஒரு பார்த்து தான் ஆகணும். அதுல வந்து நம்ம ரீடிங் வேண்டாம், நமக்கு கதை தெரிஞ்சனால. யோனா வந்து யாரு அப்படிங்கும்போது, அவர் வந்து ஒரு இஸ்ரேல் இருக்கக்கூடிய வந்து ஒரு பர்சனாக இருக்கார். தேவன் என்ன பண்றாருன்னா, அவரை செலக்ட் பண்ணி நினிவே அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போயிட்டு, அந்த நினிவே தேசத்துல இருக்கக்கூடிய ஜனங்கள், அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஜனங்கள் எல்லாருமே வந்து எப்படி இருக்காங்கன்னா, நிறைய தவறு பண்ணிட்டு இருக்காங்க. சர்வ வல்லமை உள்ள தேவன் உங்க எல்லாத்தையும் அழிக்க போறார் அப்படிங்கிற செய்தியை போய் நீ சொல்லிட்டு வான்ற. இவருக்கு வந்து கொஞ்சம் பயமாயிடுச்சு. நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ பிரதரை வந்து கூப்பிட்டு, பெங்களூர்ல ஒரே பிரச்சனையா இருக்கு, நீங்க போய் என்ன பண்ணுங்க, அங்க போய் நின்று இந்த ஸ்ட்ரீட்ல, இந்த சிவாஜி நகர் மாதிரி இடத்துல போய் நின்றுட்டு, உங்க வேலை என்ன தெரியுங்களா,
நீங்க எல்லாம் அநியாயம் பண்றீங்க, அக்கிரமம் பண்றீங்க, எல்லாரும் சாக போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வான்னு சொன்னா நமக்கு எப்படி இருக்கும்? பயமா இருக்கும். இவருக்கு என்ன பயம்னா, நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, இந்த நினிவே அப்படிங்கிறவங்க புறஜாதிகள், தேவன் யார் அப்படின்னு அறியாத ஜனங்கள். நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. சும்மா ஒரு பயம் ஒரு வருமா அப்படின்னா, இங்க வந்து அவர் ஏன் பயந்து போனாருக்கான நியாயமான காரணத்தை நீங்க யோசிச்சு பாருங்க. என்னோட வாய்ஸ் கிளியரா கேக்குதா? கொஞ்சம் முகம் வெறிச்சனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே ரைட். இப்போ என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, புறஜாதி தேவனை அறியாதவர்கள், இப்போ ஹிந்துஸ் முன்னாடி போயிட்டு ஜீசஸ் கிரைஸ்ட் உங்களை பனிஷ் பண்ணுவார் அப்படின்னு சொன்னா அவங்க சிரிச்சுவாங்கல்ல. அது மட்டும் இல்ல, அவங்க ஒருவேளை ஒரு ஹிந்து வெறியரா இருக்கிறாங்க வச்சுக்கோங்களேன், நம்மள கூட செஞ்சுவாங்க. கரெக்டா? அப்போ தேவனை அறியாத ஒரு புறஜாதிகள் மத்தியில போயிட்டு தேவனுடைய ஒரு நியாய தீர்ப்பை குறித்து பேசணும் அப்படிங்கும் போது அவருக்கு பயம் வந்துடுச்சு. அப்போ அவர் என்ன பண்ணல அப்படின்னா அங்க போகல. அப்போ இந்த காரியத்தை வந்து தேவன் எனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார், செய்ய சொல்றாரு, இந்த ஊழியத்தை கொடுத்திருக்கிறார் அப்படிங்கறத அவங்களோட வீட்டுல இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் சொல்லியிருப்பாரு. அப்போ வீட்டுல இருக்கிறவங்கள என்ன பண்ணிப்பாங்க, நீங்க போங்கன்னு சொல்லியிருக்கலாம். இவர் அங்க போகணும். இவர் போகிறதுக்கான நிர்பந்தம் வேற ஏற்படுது. தன்னுடைய இடத்துல இருக்க முடியல, அதே சமயம் நினைவேக்கும் போக முடியல. அப்ப இவர் என்ன செய்யறாருன்னா, ஒரு ஒரு டபுள் மைண்டட் ஆயிடுச்சு. போறதா வேண்டாமா, போனா நமக்கு அங்க ஆபத்து வருமே, என்ன செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா சொன்னது தேவன், செய்ய சொல்லியிருக்கிறார், செய்யாம இருக்க முடியாது, என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு அவர் வந்து ஆல்மோஸ்ட் அவர் என்ன பண்ணிட்டாருன்னா அந்த ஹார்பர் வரைக்கும் போயிட்டாரு வச்சுக்கோங்களேன். அதாவது ஊருக்கு போறதுக்கு பஸ் ஏறி பஸ் ஸ்டாப் வரைக்கும் போயிட்டோம். பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு மைண்ட் மாறிடுச்சு. இப்ப எங்க இங்கிருந்து ஹைதராபாத் போகணும்னு வச்சுக்கோங்க. ஹைதராபாத் போகாம அப்படியே நேரம் ஆப்போசிட் டைரக்ஷன் கோயம்புத்தூர் பஸ் ஏறியாச்சு. அவர் இப்படிதான் பண்ணிட்டார். எங்க போறாரு? நினிவே போகணும். நினிவே போகாம என்ன பண்றாருன்னா, இது வந்து ஆக்சுவலா இஸ்ரேலோட மேப் உங்களுக்கு தெரியும், இது வரைக்கும் இருக்கும். டச் பண்ணலாம். ஓகே, இங்க இஸ்ரேல் இருக்குன்னா, இஸ்ரேலோட இது வந்து மத்திய தரைக்கடல், அதனுடைய இது வந்து இங்கதான் ஹார்பர் இருக்கு, யோப்பா. யோப்பா வந்து இங்கிருந்து வந்து என்ன பண்றாருன்னா தர்ஷீஸ் போற கப்பல் போற தர்ஷீஸ் வந்து இந்த பக்கம் டேரக்ஷன் போகணும். நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. இங்க தர்ஷீஸ் போற யோப்பால இருந்து ஏறி ஆக்சுவலா அவர் போக வேண்டிய நினைவே வந்து இங்கிருந்து அந்த பக்கம் இருக்கு பாருங்க. அந்த பல்ப் ஹோல்டர் இருக்கு இல்லையா, மேப் அது வரைக்கும் வச்சா அங்கதான் இருக்கு. அப்படி போகணும். நேர ஆப்போசிட் டைரக்ஷன் போறாரு. இவர் போகும்போது அங்க என்ன பண்றாரு அப்படின்னா, தேவன் இவர் போக சொன்ன இடத்துல போகல, பயந்துட்டு வேற இடத்துக்கு போறார். அப்போ இவர் தேவனுடைய சித்தம் செயல்படணும் இல்லையா. அப்போ தேவன் அங்க ஒரு சில விஷயங்களை பண்றாரு. அதுல முதல்ல நடக்கிறது என்ன அப்படின்னா, அந்த கப்பல் இவர் நிமித்தமா அங்க வந்து ஒரு அந்த கடல் கொந்தளிப்புன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு புயல்லாம் வருது. புயல் தேவன் தான் விட்டுறார். எல்லாருக்கும் ஒரு பயமாயிருச்சு. கப்பலுடைய ஓனர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, கப்பல் காப்பாத்தான் பார்ப்பாங்க. எல்லாருக்கும் ஒரு பயம். இது வந்து இப்படி திடீர் ஒரு புயல் வர்றது வந்து யாரும் எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. நீங்க பாருங்க, யோப்பால இருந்து கப்பல் கிளம்பும் போது ஒரு புயல் சிம்டம்ஸ் இருக்குது, அந்த அனௌன்ஸ்மெண்ட் இருக்குன்னா ஏன்னா கப்பல் ஸ்டார்ட் பண்ணவே மாட்டாங்க. உங்களுக்கு புரிய நினைக்கிறேன். கப்பல் எங்கேயும் இருக்கும், ஹார்பர்லயே இருக்கும். ஆனா கிளம்பி போயிட்டாங்க. போகும்போது அங்க பாதி வழியில ப்ராப்ளம் ஆயிடுச்சு. எல்லாரும் அவங்க ஓகே கண்டிப்பா பண்ணலாமா? இந்த மாதிரி இடையில டிஸ்டர்ப் பண்ண மறந்துடும்ப்பா. எங்க விட்டுருங்க, எங்க தூக்கி போட்டாச்சு. கடல்ல தூக்கி போட சொல்லிட்டாங்க. இப்ப இவர் சொன்ன உடனே மாற மாட்டேதே. கடல்ல தூக்கி போட சொல்றாங்க. கடல்ல தூக்கி போட்ட உடனே வந்து ஒரு பெரிய மீன் வந்து அங்க ரெடியா இருக்கு. அந்த மீன் வந்து என்ன பண்ணுது, யோனாவை விழுங்கிருச்சு. அப்புறம் யோனா வந்து மீன் வயிற்றுல ஒரு 3 நாள் இரவும் பக்கம் இருக்கிறாங்க. அப்புறம் மீன் வந்து அதுக்கப்புறம் தேவன் வந்து என்ன பண்றார், கட்டளையிடுறார், யோனாவை கொண்டு போய் டெலிவரி பண்ணுங்க எங்க கடற்கரையில. ஓகேவா? அதே மாதிரி வந்து யோனா வந்து மீன் வந்து யோனாவை கட்டிடுச்சு.
அப்புறம் இவர் என்ன பண்றாரு, ஒரு தைரியம் வந்துருச்சு, செத்து பிழைச்சிட்டோம் இல்லையா, ஒரு தைரியம் வந்துருச்சு. நான் சாக வேண்டியவனுக்கு தேவன் ஜீவன் கொடுத்திருக்கிறார், இந்த ஜீவன் தேவன் கொடுத்தது, இதுக்கப்புறம் என்ன பண்ணுவான், ஆமா போயிட்டு அந்த ஜீவன் தேவனுக்காக கொடுத்துருவோம், தைரியமா போய் சொல்லிட்டு செத்துருவோம் அப்படின்ட்டு முதல்ல போய் என்ன பண்றாருன்னா, அந்த நினிவே பட்டணம் வந்து ஒரு நல்ல பெரிய ஒரு மெட்ரோ சிட்டி. மெட்ரோ சிட்டினா எப்படின்னா, அது வந்து நீங்க சுத்தி பார்க்கறதுக்கே வந்து உங்களுக்கு ஒரு 3 நாள் ஆகும். மகாநகரம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது மெட்ரோ சிட்டி. அதை அந்த ஊரை சுத்தி பார்க்கணும்னாலே 3 நாள் ஆகும். அப்புறம் சுத்தி பார்க்கறாங்க. சுத்தி பார்த்து அவ்வளவு பெரிய ஊரு, எல்லாத்தையும் போனே இவர் வந்து என்ன பண்ணல, பேச ஆரம்பிக்கல, எல்லாத்தையும் பாக்குறாரு. பார்த்துட்டு அப்புறம் வந்து ஜனங்கள் எங்கெல்லாம் அதிகமா இருப்பாங்களோ அந்த மாதிரி மார்க்கெட்ல, பஸ் ஸ்டாண்ட்ல, அப்புறம் வந்து இந்த மாதிரி டீ கடையில, ஜனங்கள் இருக்கு சந்தையில, இந்த மாதிரி எங்கெல்லாம் ஜனங்கள் கூட்டம் இருக்காங்களோ அங்கெல்லாம் போய் பேச ஆரம்பிச்சிட்டார். என்ன பேசுறாருன்னா, தேவன் சொன்ன விஷயத்த சொல்லிட்டார் கிளியரா. நீங்க என்ன பண்றீங்க, இந்த மாதிரி நிறைய பண்ணிட்டு இருக்க தவறுக்காக தேவன் உங்களை தண்டிக்க போறார், நீங்க எல்லாருமே என்ன பண்ண போறீங்க, ஆமா சாப்பிட போறீங்க அப்படின்னு சொல்லும்போது அவருடைய வேலை முடிஞ்சிருச்சு. இந்த செய்தி யாருக்கு போகுதுன்னா, நினிவேனுடைய ராஜாக்கு போகுது. நினிவேனுடைய ராஜாக்கு இந்த செய்தி போகும்போது ராஜா வந்து இம்மீடியட்டா வந்து ஒரு சர்க்குலர் பாஸ் பண்றாரு. அந்த மனுஷன் சொல்றது உண்மையாக இருக்கணும், அவருக்கு ஒரு உணர்வுள்ள இருதயம் இருக்கு பாருங்க, தேவன் யாருன்னு அவருக்கு தெரிஞ்சுக்கணும். ஆக்சுவலா ராஜாக்கு இவரு யெகோவா தேவனுடைய நாமத்துல வந்து பிரசங்கிக்கிறாரு, சொல்ற விஷயம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால ஜனங்கள் எல்லாரும் என்ன பண்ணுங்க, நீங்க எல்லாரும் ராஜா சொல்ற மாதிரி செய்யணும்னு சொல்லிட்டு ஒரு சில சர்க்குலர் வந்து எல்லா இடத்துக்கும் போய் சொல்றாங்க. ராஜாவுடைய ஆட்கள் போய் சொல்றாங்க. எப்படி சொல்றாங்கன்னா, நீங்க மனம் திரும்பி உபவாசம் இருங்க, ரெட்டுடுத்தி நீங்க உபவாசம் இருங்க. நீங்க மட்டும் இல்ல, வீட்டுல ஏதாவது நாய் பூனை வளர்த்தினா கூட அதையும் கூப்பிட்டு போய் வச்சுக்கோங்க. அந்த உபவாசம் அப்படிங்கிறது வந்து என்னன்னா, ஃபுல் டெடிகேஷனா இருக்கணும்ன்றது அதுக்கான மெயின். வீட்டுல நாம சாப்பிடாம இருப்போம், நம்ம வளர்த்துற டாக்குக்கு சாப்பாடு போடாம இருக்குமா? அப்ப டாக்குக்கு சாப்பாடு போல என்ன அர்த்தம், அதுவும் உபவாசம் இருக்குன்னு அர்த்தம். அதனாலதான் மிருக ஜீவன்கள் உட்பட ஆடு மாடு வளர்த்துறாங்களா, அதை மேய்க்க கொண்டு போறது இல்லை, எல்லாரும் ஃபுல் டெடிகேஷனா இருக்கும்போது எல்லாரும் இந்த ஒரு பிரேயர்ஃபுல் மைண்ட்ல இருக்கிறாங்க தேவனை நோக்கி. இது நடந்துட்டு இருக்கும்போது அப்படியே சீன் பேரலா வந்து யோனா என்ன பண்றாருன்னா, சொல்லி அப்படின்னு பாக்குறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. வெயிட் பண்ணி பார்த்தே இருக்காரு. அப்படியே தூக்கம் வந்துருச்சு. தூங்கி எந்திரிக்கும் போது ஒரு மரத்துக்கடியில, மரமா செடி, ஆமனுக்கு செடியா, சரி. அப்புறம் தூங்கிட்டாரு. எந்திரிச்சு பார்த்தா அவருக்கு வந்து வெயில் சுரண் அடிக்குது. எந்திரிச்சு பார்த்தா என்னடான்னு பார்த்தா மரத்து நிழல்னு சொல்லிட்டு போய் படுத்தோம். ஆனா இங்க என்ன ஆயிடுச்சு, முடிஞ்சிருச்சு. அதை வச்சு ஒரு லெசன் கொடுக்குறாரு தேவன். அழியணும்னு நினைச்சீங்க, அழியாது. ஏன், அவங்க மனம் திரும்பிட்டாங்க. யோனாக்கு இப்ப பயங்கரமான கோவம். அந்த கோவம் நியாயமான கோவமா இல்ல அநீதியான கோவமா இருக்கு, நீங்க பாருங்க, நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். யோனா அவனுடைய கோவம் சரியானதா? நடக்கணும். ஆமா. காரணம் என்ன அப்படின்னா, இவர் ஒரு ப்ராஃபிட்டா அங்க போய் சொல்லிட்டார். தேவனே நீங்க சொன்னீங்க அழிக்கிறேன்னு சொன்னீங்க, நான் போய் அதுக்கு சொல்லிட்டேன். அங்க அழிக்கலன்னா என்னெல்லாம் நீங்க என்ன சொல்லுவாங்க, கள்ளத்திற்கு சொல்லுவாங்க, அழிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அது கூடாது. இல்ல பிளான் சேஞ்ச், நான் என்ன பண்ண போறேன், அவங்கள காப்பாற்ற போறேன் அப்படிங்கும்போது அவர் கொஞ்சம் புரியாம இருந்தாரு. அப்புறம் தேவன் அதை புரிய வைக்கிறக்க அந்த செடி வச்சு புரிய வச்சிட்டார். கதை முடிஞ்சிச்சு. இதுதான் யோனாவுடைய ஸ்டோரி. யோனாவின் அடையாளம் இந்த 4 சாப்டர் தான் இது எங்க இருக்கு. அததான் சொல்றாங்க. மத்தேயு 12ஆம் அதிகாரத்துல நீங்க வாசிக்கும் ஒரு 4 வருஷம் ஆகுது, 38 41 வரைக்கும். மத்தேயு 12ஆம் அதிகாரம் வசனம் 38 முதல். அப்பொழுது வேத பாரகரிலும் பரிசேயரிலும் சிலர் அவரை நோக்கி, போதகரே, உம்மால் ஒரு அடையாளத்தை காண விரும்புகிறோம் என்றார்கள். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, இந்த பொல்லாத விபச்சார சந்ததியார் அடையாளத்தை தேடுகிறார்கள், ஆனாலும் யோனா தீர்க்கதரிசியின் அடையாளமே அன்றி வேறு அடையாளம் கொடுக்கப்படவில்லை. யோனா இரவும் பகலும் 3 நாள் ஒரு பெரிய மீனின் வயிற்றில் இருந்தது போல, மனுஷகுமாரனும் இரவும் பகலும் 3 நாள் பூமியின் இருதயத்தில் இருப்பார். யோனாவின் பிரசங்கத்தை கேட்டு நினிவே பட்டணத்தார் மனம் திரும்பினார்கள். இதோ, யோனாவிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார்,
ஆதலால் நியாயத்தீர்ப்பு நாளிலே நினிவே பட்டணத்தார் இந்த சந்ததியாரோடு எழுந்து நின்று இவர்கள் மேல் குற்றம் சுமத்துவார்கள். அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த 40வது வசனம் 41வது வசனம் தான் ரொம்ப முக்கியமான வசனம். நீங்க அதிக கவனத்தோட இதுக்கப்புறம் நீங்க கவனிக்கணும். அடுத்த ஒரு 30 நிமிஷம் உங்களுடைய கவனம் கொஞ்சம் கூட சிதறக்கூடாது. காரணம் என்ன அப்படின்னா, நம்ம பார்க்கக்கூடிய இந்த அடையாளம் எதற்கான அடையாளம், கிறிஸ்துவனுடைய அடையாளம் இதுல எங்க இருக்கு அப்படிங்கிறத ரொம்ப அற்புதமா ஒரு விளக்கம் கொடுத்திருக்கிறாங்க. 3 நாள் இரவும் பகலும் 40 வசனத்தை பார்க்கும்போது 3 நாள் பெரிய மீன் வயிற்றில் இருந்தது போல மனுஷகுமாரனும் இரவும் பகலும் 3 நாள். சரி, 3 நாள் மனுஷகுமாரன் இரவும் பகலும் இருந்தாரா அப்படிங்கறத நமக்கு நிறைய கேள்விகள் அதுக்கு இருக்கும். அதுக்கான பதிலும் சில நேரத்துல நம்ம படிச்சிருப்போம், சில பாடங்களை படிச்சிருப்போம். பட் இதோட நீங்க ஒப்பிட்டு பார்க்கும்போது உங்களுக்கு சில காரியங்கள் உங்களுக்கு புரியறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகே, இப்போ நம்ம எங்கிருந்து வரலாம் அப்படின்னா, இப்போ மீன் வயிற்றுக்குள்ள யோனா இருந்த அந்த 3 நாளும் அப்புறம் வெளியே வந்து பிரசங்கிச்சது, இந்த ஒரு காரியத்தை தான் வந்து அங்க வந்து அடையாளமா சொல்றாரு. இந்த அடையாளத்துக்குள்ள இருக்கு என்ன அப்படின்னா, அவங்க தேடுற அடையாளம். யாருக்கு தேடுற அடையாளம் அப்படின்னா, யூதர்கள். அன்னைக்கு இருந்த இஸ்ரேல் ஜனங்கள் தேடக்கூடிய அடையாளம் இதுக்குள்ள இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் ஒரு குறிப்பு கொடுத்துட்டார். இப்போ இதுக்குள்ள இருக்கக்கூடிய அடையாளத்துல பார்க்கும்போது, இப்போ நம்ம இதை படிச்சோம் அப்படின்னா சில கேள்விகள் நமக்கு நிறைய வருது. சில கேள்விகள் இருக்கு. முதல்ல அந்த மீன் விழுங்கினதும் 3 நாள் உள்ள இருந்ததும் ரொம்ப பேர், அதாவது இந்த உலகத்துல இந்த யோனா புக்கே வந்து ஒரு கற்பனை கதை, கட்டுக்கதை, மித்தாலு அப்படின்னு சொல்லிட்டாங்க, புராண கதை அப்படின்னு சொல்றாங்க. கிறிஸ்தவர்களே ரொம்ப பேர் இது நம்புறது இல்லை. ஏன் அப்படின்னா, மீனுடைய வயிற்றுக்குள்ள ஒருத்தர் போயிட்டு 3 நாள்ல இருக்கவே வாய்ப்பே இல்லை. அப்புறம் மீன் வந்து ஒருத்தரை முழுங்கி பண்ணணும் அப்படின்னா அதுக்கும் வாய்ப்பு இல்லை. இதெல்லாம் அவங்க சொல்ற பாயிண்ட்ஸ். எப்படி முடியும்? அப்படி ஒரு பெரிய மீன் இருக்கா அப்படின்னா? பெரிய மீன் நிறைய இருக்கு. ஆனா இவரை விழுங்குது. பெரிய பெரிய மீன் இருக்கு. அந்த மீனுடைய வயிற்றுக்குள்ள போகிறதுக்கு வேண்டாம், வாய்க்குள்ள போகும்போது அவர் பயங்கரமா டேமேஜ் ஆகி ஆல்மோஸ்ட் ஒரு 75% டெத் ஆயிடுவார். ஏன்னா ஒரு மீன் என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் எடுக்கும்போது அப்படி கடிக்கும், ட்ரெஸ் பண்ணும், அதுக்கப்புறம் தான் உள்ள முழுங்கும். பெரிய பெரிய மீன், சுறா மீன், திமிங்கலம், முதலை, எல்லாத்தையும் நீங்க பாருங்க. இப்ப கேள்வி, நம்ம இங்கிருந்து நம்முடைய பாடத்தை நம்ம ஆரம்பிச்சோம்னா, எந்த மாதிரியான மீன் அத அப்படியே விழுங்கும் யோனாவை அப்படின்னு நீங்க அங்கிருந்து பார்க்கணும். பெரிய சைஸ் மீனா இருக்கணும், அத அப்படியே விழுங்கணும். ஒரு யோனா, நீங்க யோனாவுடைய உயரமோ அவருடைய எடையோ குறிப்பிடப்படல. சராசரி மனுஷனுடைய உயரம், ஹைட் எவ்வளவு இருக்கலாம்? 6 feet வச்சுக்கலாம். வெயிட் அப்படிங்கும்போது 6 feetக்கான ஒரு வெயிட் அப்படின்னு சொன்னா ஒரு 80-85 kgs வச்சுக்கலாம். சரிங்களா? வித் ட்ரெஸ்ஸோட அவர் இருந்தா கூட மேக்சிமம் ஒரு 80 கிலோ 85 கிலோ ஒரு ஹியூமன் பீயிங்க ஒரு மீன் விழுங்குது. ஆனா அவர் வந்து என்ன பண்றாங்கன்னா, அது அவ்வளவு பெரிய வாய் ஒண்ணு இருக்கணும். அந்த வாய் எப்படி இருக்கணும் அப்படின்னா, இவரை டேமேஜ் பண்ணா உள்ள எடுக்கணும், திரும்ப டேமேஜ் பண்ணா கூட கொடுக்கணும். அந்த பிக்கப் டிராப் கரெக்டா இருக்கணும். அப்படி எந்த மீன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நீங்க ஜுவாலஜிக்கலா நிறைய வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா தேடுறாங்க. சில ஒவ்வொரு மீனா எடுத்து பாக்குறாங்க. இந்த மீனுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்ல, நோ. இந்த மீன் வந்து என்ன பண்ணுவோம், உள்ள போகும்போது இதை தேடுவாங்க. அப்ப இந்த இதா இருக்கு வாய்ப்பு இல்லை. வேற எந்த மீன்? பெரிய சைஸ் மீனா இருக்கணும். எது நீங்க எதா இருக்குன்னு நினைக்கிறீங்க? ப்ளூ வேலா இருந்தா அவர் வாய்க்குள்ள போகும்போது டெத் ஆயிடுவாங்க. அதோட பல் கூர்மையான பல்.
வேற ஏதாவது இருக்குன்னு நினைக்கிறீங்க? சுறா மீனுக்கு கூர்மையான பல், அதெல்லாம் வந்து வேட்டையாடக்கூடிய விலங்குன்னு சொல்றாங்க. அது மீன் வேட்டையாடி சாப்பிடுதுன்னா கொன்னுதான் உள்ளே கொண்டு போகும். சுறா மீன் ஒரு ஆளை கொன்னுதான் உள்ளே கொண்டு போகும். பல்லு இல்லாத மீன் இருக்கா? இதுதான் சரியான பாயிண்ட். இப்படிதான் நீங்க வரணும், இப்படிதான் யோசிக்கணும். கரெக்ட். ஒரு அரிய வகை ஒரு மீன் இருக்கு, அந்த மீன் பேர் திமிங்கில சுறா. அதோடைய பேர் வந்து திமிங்கில சுறா. சுறாதான், ஆனா அதுலயே வந்து ஒரு புது வெரைட்டி. இந்த மீன் வந்து இதை பத்தின ஒரு சில ஒரு ஒரு சிறப்பம்சங்கள் சொல்றாங்க. இது ஒரு 50 அடி, அதாவது 15 மீட்டர் 15 மீட்டர்ஸ் லென்த் இருக்கு. 20 டன், ஆமா அதுல இருந்து 45, அதாவது என்ன சொல்றாங்கன்னா 20 டன் இருக்கு அதோட வெயிட். அப்படின்னா நல்ல பெரிய சைஸ், கிட்டத்தட்ட வந்து ஒரு பெரிய ஒரு லாரி மாதிரிதான் இருக்கும், பெரிய லோடு கண்டெய்னர் மாதிரி இருக்கும். அப்புறம் அது வாய் ஓபன் பண்ணா 5 அடி ஓபன் ஸ்பேஸ் வந்து அதுக்கு வந்து 5 அடி இருக்கு. அப்ப அப்படின்னா ஒரு மனுஷன் வந்து என்ன பண்ண முடியுது, கரெக்டா எடுக்க முடியுது. ஒண்ணு. இதுல ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இது ஒரு 100-150 வருஷம் உயிரோட இருக்கும். இதோட லைஃப் டைம் பாத்தீங்கன்னா 100-150 வருஷம் இருக்கும். இதோட தோலுடைய திக்னஸ் வந்து அது என்ன சொல்றாங்கன்னா, அங்குலம்னா எவ்வளவு? அங்குலம் வந்து இது நான் 4 ஃபிங்கர்ஸ் வச்சா இது ஒரு அங்குலம். அந்த மாதிரி 3.9 அங்குலம் இருக்கா எது அதனுடைய ஸ்கின். ஏன்னா ஒருவேளை முழுங்க நாள் ஏதாவது கத்தி வச்சிருக்காரு வச்சுங்களேன், சின்னதா இருந்தா அப்படி வயிற்று கிழிச்சு வெளியே வந்துடலாம். அது கூட வாய்ப்பு இல்லைங்கிறது அங்க பாயிண்ட். ஓகேங்களா? அதோட ஸ்கின்னே வந்து எப்படி இருக்குன்னா, நீங்க வெளியெல்லாம் வர முடியாது, தப்பிச்சாலும் வர முடியாது, அப்படித்தான் இருக்கும். ஒண்ணு. இதோட ஒரு ஆச்சரியமான விஷயமா, இந்த மீன்ல 3000 பல்லு இருக்குமா, ஆனா அது பல்லு இல்லையா, சாஃப்டா ஹேர் மாதிரி இருக்கும். இது வந்து பெரிய பெரிய மீன் கடல் இருக்குன்னா இதோட சாப்பாடு மீன் தானே, இன்னொரு மீன் சாப்பிடாது. பெரிய சைஸ் மீனா இருக்கு, ஆனா இது சாப்பிடுறது குட்டி குட்டி மீனை தான் சாப்பிடுவான். என்னடா அது ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது உண்மை. அப்படியே வாய் அப்படி ஓபன் பண்ணுமா, அப்படியே சின்ன சின்ன குட்டி குட்டி மீனால போகுமா, டைரக்டா வயிற்றுல போகாது. என்ன பண்ணுது, இந்த த்ரோட் பக்கம் வந்ததுக்கு ஒரு வலை மாதிரி இருக்கும் அந்த மீனுக்கு. பெரிய மீனா இருந்தா எங்க இருக்கும், வலையிலேயே தங்கிரும். குட்டி மீன் தான் உள்ள போகும். ஒரு ஃபில்டரு தொண்டையிலேயே இருக்கு. இப்படி ஒரு அற்புதமான படைப்பை தேவன் வந்து முன்னாடியே படைச்சு வச்சிருக்கிறார். அப்படி சின்ன சின்ன பொடி மீன்கள் மாத்திரம் சாப்பிடுது. அப்படி வாயை திறக்கும், சின்ன சின்ன மீன் பெரிய மீனை வந்து வெளியெடுத்து. ஓகேங்களா? அது எப்படி வெளியே எப்படி ரிப்பீட் பண்ணலாம, அது எப்படி சொல்ற, இது சாப்பிடுற மெத்தட் இப்படிதான் சொல்றாங்க. அது ஃபில்டர் ஃபீடிங் அப்படின்னு அதோட இது சொல்றாங்க. அது ஒவ்வொரு முறையும் வாயை திறக்கும் பொழுது அதுக்கு கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு தண்ணீரோட சேர்த்து அந்த மீனை விழுங்கும். தண்ணீரை வந்து அப்படி வெளிப்பிடிச்சு. இந்த மீன் குறிச்சு இந்த திமிங்கில சுறா அப்படிங்கிறது ஒரு ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் என்ன, இதுல தமிழ் மேக்ஸிமம் நீங்க ஓரளவுக்கு புரிஞ்சுக்க முடியும் நான் நினைக்கிறேன். அதுல இருக்க லேட்டஸ்ட் நான் தமிழ்லாம் போட்டேன். இங்க நமக்கு அந்நிய பாஷை அவ்வளவுதான் இருக்குது. நீங்க மேக்ஸிமம் மேட்ச் பண்ணிக்கோங்க. புரியல பிரதர் வந்து பின்னாடி உங்களுக்கு விஷயம் டிரான்ஸ்லேட் பண்ணிடுவாரு. இந்த ஃபில்டர் ஃபீடிங்ல அதுக்கு எப்படி இருக்கு அப்படின்னா, எதா இருந்தாலும் குட்டி சைஸ் மட்டும்தான் அது உள்ள முழுங்க முடியும், தவிர பெரிய சைஸ் மீனே முழுங்க முடியாது. அப்போ 85 கிலோ இடையுள்ள ஒரு மனுஷனை அது முழுகிறதுக்கான வாய்ப்பே இல்லை. ஓகேங்களா? இந்த மீன் தான் இருக்கிறதுக்கான அதிக 99.9% வந்து இந்த மீனா தான் இருக்கிறதுக்கு. யோனாவை விழுங்கின மீன் இதா தான் இருக்கணும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் நல்லா கவனிங்க, இந்த வகை இந்த டைப்பான மீன் வந்து
அன்பார்ச்சுனேட்லி எங்க இல்லைன்னா மத்திய தரைக்கடல் பகுதியில் இல்லை. இவரு டிராவல் பண்ணி போன இடம் இது அப்படின்னா அந்த யோப்பால இருந்து தர்சிஸ் போன இடம் இருக்கு இல்லையா, அது வந்து மத்திய தரைக்கடல். மத்திய தரைக்கடல் கடல் மாதிரி இருக்காது, ஒரு சின்ன வந்து ஒரு ஏரி மாதிரி இருக்கும். மேட்டூர் டேம் எல்லாம் பார்த்திருப்பீங்க இல்லையா, அந்த மாதிரி தான் இருக்கும். மேட்டூர் டேம் கூட சின்னதான் வச்சுக்கோங்க, அவ்வளவுதான் அதோட ஆழம் சைஸ் சின்ன. இந்த மாதிரி சின்ன கடல்ல இவ்வளவு பெரிய மீன் வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. ஏன் அப்படின்னா அந்த அவ்வளவு பெரிய மீன் இந்த மாதிரி சின்ன கடலுக்கு வந்துச்சுன்னா இறந்துரும். ஒரு 1 hour கூட தாங்க முடியாது, தெரியாம வழி மாறி வந்தா கூட இறந்துரும். இந்த இடத்துக்கு வர்றதுக்கான வாய்ப்பே இல்லை. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த மீன் வந்து இது பாருங்க, இது இஸ்ரேல், இது இஸ்ரேல், இங்கதான் யோப்பா, இங்க இருந்து இப்படி போறாங்க. இதுதான் நம்ம அவங்க எப்படி சொல்றாங்கன்னா இங்க இருக்கு பாருங்க, இது மத்திய தரைக்கடல், இதெல்லாம் மத்திய தரைக்கடல். இது ஆக்சுவலா சின்ன கடல். எப்படி இங்க வந்துச்சு அப்படிங்கும்போது நமக்கு எல்லாமே வசனம் தானே. பைபிள்ல கேள்வி வந்தா அதுக்கான பதில் எங்க இருக்கும்? பைபிள் கூகுள் இருக்காதுல்ல, கண்டிப்பா கூகுள் இருக்காது. சரி, அப்போ பைபிள் வசனத்துல நம்ம ஒவ்வொரு வசனம் படிக்கும் போது ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம வந்து ரொம்ப நுட்பமா கவனிச்சோம்னா அதுக்கான விடைய தேவன் அதுலயே வச்சிருக்காரு. நம்ம ஒரு தேவனுடைய ஞானத்துல நம்ம நினைச்சு படிக்கும்போது சில வார்த்தைகளுக்கான பதில் அங்க இருக்கு. பாருங்க என்ன சொல்றாருன்னா, ஒரு வசனம் யோனா 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், அங்க என்ன வார்த்தை இருக்கு அப்படிங்கும் போது, யோனாவை விழுங்கும்படி பெரிய மீனை கர்த்தர் ஆயத்தப்படுத்தினார், படுத்தி இருந்தார் அப்படின்னு. ஏற்கனவே ஆயத்தம் பண்ணினார். இவர் வந்து கடல்ல அவர் விழுகிறார்னா அந்த கடலுக்கு ஏற்கனவே ஆயத்தப்படுத்தி இருந்தார் அப்படிங்கிறது. அப்ப நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க அன்பான சகோதரர்களே, எப்படி அப்படிங்கும் போது இப்ப நீங்க இஸ்ரேல் மேப் மட்டும் வச்சு பார்த்தா இது புரியாது. டோட்டலா என்டையர் வேர்ல்ட் மேப் நீங்க வச்சுக்கோங்க. இந்த மாதிரியான பெரிய சைஸ் மீன், பர்டிகுலர் இந்த மீன் எங்க இருக்குதாம, பெரிய பெரிய கடல்ல இருக்கான். பிக்கஸ்ட் அப்படின்னா இந்த வேர்ல்ட் வைட் நீங்க பாத்தீங்கன்னா 5 கடல் இருக்கிற மாதிரி. ஒண்ணு பசிபிக் ஓசனு, அப்புறம் அட்லாண்டிக், அப்புறம் இந்தியன் ஓசனு, அப்புறம் இது. இங்க மீன் இருக்கிற வாய்ப்பு இருக்கா? இருந்தாலும் அது எவனா இருக்கும். ஆமா, சரி, இந்தியன் ஓசன் இருக்கலாம், ஆனா இல்ல. ஆனா எங்க மட்டும் இல்லன்னா இதான் மத்திய தரைக்கடல், அங்க இல்ல. இப்போ எப்படி கர்த்தரை ஆயத்தப்படுத்துறாரு? நம்ம இந்த மாதிரி அட்லாண்டிக் ஓசன்ல இருந்த பசிபிக்ல, இந்தியன் ஓசன்ல எல்லாம் இந்த மீன் இல்லையா, அட்லாண்டிக் ஓசன்ல இருக்கா. இங்க இருக்கிற மீன் எப்படி இங்க வருது அப்படின்னா, இங்க ஒரு சின்ன ஜூம் பண்ண முடியாதா, ஏதாவது வருதான்னு பார்க்கலாமா? வராது. இங்க வந்து ஒரு சின்ன ஒரு கேப் இருக்கு, ஆக்சுவலா சின்ன கேப். இந்த கேப்ல தான் வந்து மீன், இங்க இருக்கிற மீனை இங்க கொண்டு வர. என்னங்க சொல்றீங்க? என்னமோ அங்க இருக்கிற மீன் கொண்டு வந்தாரு அப்படின்னு பேசுறீங்களே, சாத்தியமா? அப்படின்னா ஆயத்தப்படுத்தினார் அப்படின்னு தமிழ்ல வார்த்தை படிச்சோம் இல்லைங்களா, அது அதோட ஸ்ட்ராங் நம்பர் வந்து 4487. அதாவது சொல்றது வந்து மூலப்பிரதியினுடைய வார்த்தை, அதாவது ஹீப்ரூ வேர்டுடைய அந்த கன்கரன்ஸ் நம்பர். அதுக்கு வந்து மனா அப்படின்ற வார்த்தை. ஆயத்தப்படுத்தினார் தமிழ்ல இருக்கு, ஹீப்ரூ வேர்டு வந்து மனா. மனா அப்படின்னா அத 3 விதமா வந்து நீங்க அதை சரியா டிரான்ஸ்லேட் பண்ணோம்னா, ஒரு சொல்ல அது நடக்குது, தேவன் சொன்னா நடக்குது. வெளிச்சம் உண்டாகிறது என்று சொன்னார், வெளிச்சம் உண்டாயிற்று சொன்னார், நடக்குதா? நேற்று கூட பிரதர் வந்து டிஸ்கஸ் பண்ணி சொன்னார், அவருடைய வார்த்தையினால எல்லாம் ஆகும் அப்படின்ற மாதிரியான பாயிண்ட். நியமிக்க அப்படி சொல்லலாம், அப்பாயிண்ட் பண்றது. அப்புறம் ஒதுக்க, இங்க அந்த ஒதுக்க அப்படிங்கிற வார்த்தை தான் இங்க சரியா பயன்படுது. ஆயத்தம் ஆக்கினார் அப்படிங்கறத எப்படி பாக்குறாங்கன்னா,
ஒதுக்குறது. எங்க இருந்து? பெரிய அட்லாண்டிக் ஓஷன்ல இருந்து மத்திய தரைக்கடல சின்ன கடலுக்கு அவர் கொண்டு வராரு. அந்த மீன் பெரிய கடல்ல இருந்தா தான் அது நல்லா இருக்கும், உயிரோடு இருக்கும், ஆரோக்கியமா இருக்கும். ஆனா சின்ன கடலுக்குலாம் வந்தா என்ன ஆயிடும்? செத்துரும். ஆனாலும் தேவன் என்ன பண்றாருன்னா, இந்த யோனாவை விழுங்குறதுக்காக, யோனாவை காப்பாத்துறதுக்காக அந்த மீனை கொண்டு வந்திருக்கார். ஓகேவா? யோனாவுக்காக மட்டும்தான் தேவன் என்ன பண்றாருன்னா ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். உங்களுக்கு இப்ப புரிஞ்சிருக்கும். இப்ப நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க அன்பான சகோதரர்களே. இந்த மீன் விளங்குச்சு, உண்மை, தேவனுடைய வார்த்தை, அது பொய் இல்லை, சத்தியம். 3 நாள் வயிற்றுல வச்சிருந்துச்சு, அதுவும் உண்மை, சத்தியம், பொய் இல்லை. 3 நாளுக்கு அப்புறம் அது கரையில வந்து கக்கிடுச்சு, அதுவும் உண்மை, பொய் இல்லை. சில கேள்விகள் இப்ப இதுவரைக்கும் பார்த்ததுல நமக்கு இன்னும் அப்டேஷனுக்காக சில கேள்விகளை நம்ம கேட்டு நமக்கு நாமே கேட்கும் போது அதுல இருந்து இன்னும் அப்டேஷன்ஸ் நமக்கு நிறைய கிடைக்கும். அதுல என்ன அப்படின்னா, இவர் மீனுடைய வயிற்றுல இருக்கும்போது இப்ப மீன் எப்படி வந்துச்சுன்னு பார்த்தோம், மீனையும் இதான் இந்த மீன் தான் அப்படின்னு பார்த்தோம். மீனுடைய வயிற்றுல அவர் எப்படி இருந்திருக்கணும், சில லாஜிக் வேணும் இல்லையா? எப்படி 3 நாள் இருந்தார்? அப்படி 3 நாள் அவர் இருந்தாருன்னா உயிரோடு இருந்தார். மீனுடைய வயிற்றுக்கு போகும்போது எப்படி மீன் சரி உள்ள போயிருந்தா ஜீரணம் பண்ணிருக்கணுமே. சொல்றது புரியுதா? மீன் விழுங்கிருச்சு, மீனுடைய வயிற்றுல என்ன இருக்கும்? ஆசிட் மாதிரி இருக்கும், லிக்விட் அவ்வளவு நிறைய இருக்கும். உள்ள இவர் போய் விழுகும் பொழுது, ஒருவேளை உள்ள போய் விழுகும் போதே என்ன ஆயிருப்பார் அப்படின்னா ஜீரணம் ஆயிருப்பார். 3 நாள் ஒரு மீன் ஒருத்தர் ஜீரணமா வச்சுக்க முடியுமா? சரி, அப்படியே இருந்தாலும் இவர் 3 நாள் உள்ள இருக்கிறதுக்கு அவருக்கு ஆக்சிஜன் கிடைச்சிச்சா? தண்ணி கிடைச்சிச்சா குடிக்கிறதுக்கு? எப்படி? இதுக்கெல்லாம் என்ன விஷயம்? இல்ல அவர் எதுவும் சாப்பிடாம இருந்தாரா? இல்ல அதுக்கப்புறம் மீன் வேற எதுவும் சாப்பிடலையா? இவர் விழுங்கினதுக்கு அப்புறம் 3 நாள் மீன் எதுவும் சாப்பிடாம இருந்துச்சா? என்னதான் நடந்துச்சு? அங்க நடந்த விஷயம் என்ன? இதுக்கு வசனத்தினுடைய ஆதாரத்தோடு நம்ம பார்க்கிறோம் அப்படின்னா சில விஷயங்கள் நமக்கு நிறைய இருக்கு. அதுல என்னெல்லாம் இருந்துச்சு, எப்படி அவர் மீன் வயிற்றுல இருந்தாரு, அப்ப மீனுடைய வயிற்றுல அவர் இருந்தாருன்னா இந்த மாதிரி நடந்திருக்குமே. மீன் எப்படி இவர் ஜீரணம் பண்ணாம வச்சிருந்துச்சு, அது இயற்கையாவே நடந்திருக்கணுமே. இயற்கைக்கு அப்பாற்பட்டு எப்படி நடக்கும் சில விஷயங்கள் அப்படின்னு யோசிச்சு பார்க்கும்போது, அங்க வயிறு அப்படின்னு கொடுக்கப்பட்ட பகுதி இருக்கு இல்லையா, அது என்னன்னா வயிறு இல்ல. நம்ம எப்படி இல்ல அது வயிறுங்கிற வார்த்தை நான் சொல்லிடுறேன். வயிறுன்ற வார்த்தை தமிழ்ல வயிறுன்னு இருக்கும், 4, 5, 7, 8 அதனுடைய இது. அந்த வார்த்தை வந்து என்ன அர்த்தம்னா உள் பாகங்கள், உள்ளூர் இன்னர் ஆர்கன்ஸ் சொல்லப்பட்டிருக்குது. அது வந்து எப்படின்னா ஒரு மென்மையான பகுதின்னு இன்னொரு கொடுத்துருக்கு. மீனுடைய உடம்புல ஏதோ ஒரு இன்னர் ஆர்கன்ல அவர் இருந்திருக்கிறாரு. அந்த இன்னர் அது உள்ளுறுப்புல ஒரு சாஃப்டா இருக்கக்கூடிய இடமா அங்கதான் இருந்திருக்கிறாருன்னு இருக்கு. அப்போ அந்த மீன்லயே ஸ்ட்ராங்கா இருக்கிற இடம் தான் நிறைய இருக்கு, சாஃப்டா இருக்கிற இடம் இல்லை. அப்ப ரெண்டாவது அந்த மீனுடைய வயிற்றுக்கு அவர் போக முடியாத சூழ்நிலை இருக்கு. காரணம் என்னன்னா அங்க வந்து ஃபில்டர் இருக்கு. ஓகேவா? அப்ப என்ன பண்ணிருக்காங்க, அவர் எங்க இருந்திருக்கிறார் 3 நாள் அப்படிங்கும்போது நல்லா கவனிக்கிற முக்கியமான பார்ட்டு, அவர் எங்க இருந்திருக்கிறாருன்னா அந்த மீனுடைய செவில் சொல்லுவாங்க, அது செதிலா செவில் தமிழ்ல காது ஒரு ரெக்கம், அந்த ஒரு சின்ன ஒரு ரெக்க மாதிரி இருக்கும். ஆக்சுவலா அதுக்கு மீனுடைய காது மாதிரி. அது இந்த மீனுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன, இப்படி வாயில் ஓபன் பண்றாங்களா, ஓபன் பண்ணிட்டு தண்ணீரோட எல்லா மீனும் எடுக்குமா, குட்டி மீன்ல உள்ள போயிடும். இது என்ன பண்ணுதாம அப்படி பீச்சி அடிக்கும் போது தண்ணீர் வெளியே போகும். எது வழியா? இது வழியா. தண்ணீரோட உள்ள எடுக்கும் போது இறைய எடுத்துட்டு தண்ணீரை வெளியே பீச்சி அடிக்கும். இந்த ப்ராசஸ் அவர் கண்டினியூஸா பண்ணிட்டு இருக்கு. அப்படி பண்ணும்போது இவர் என்ன பண்ணிருக்கிற வேணும் அப்படின்னா, வாய் வழியா போனவரு உள்ள வயிற்றுல போக முடியாது. இந்த ஃபில்டர்ல இருந்து அந்த ஒரு தண்ணீர் பீச்சி அடிக்கக்கூடிய அந்த ப்ராசஸ் அந்த மீன் பண்ணும்போது இவர் எங்க வந்திருப்பாருன்னா, இந்த அது வந்து ரொம்ப சாஃப்டான பிளேஸ். அந்த பிளேஸ்ல தான்
அந்த மீன் அதனுடைய தேவைக்காக தண்ணீர்ல இருந்து வாட்டர் இருக்கு இல்லையா, வாட்டர் ஃபார்மேஷன் வந்து H2O, அதுல ஆக்சிஜன் மட்டும் தனியா பிரிச்செடுக்கக்கூடிய பாகம் தான் இதுன்னா. ஆக்சிஜனை மட்டும் தண்ணியில இருந்து பிரிச்சு எடுக்கிறது பாட்டு அதுல இருக்கு. அது ஒரு மிஷின் மாதிரி ஆக்சுவலா செயல்பட்டு இருக்கு. அந்த ஆக்சிஜனை பிரிச்சு எடுக்கக்கூடிய இந்த பாகத்துலதான் அவர் அங்க ரொம்ப சேஃபா இருந்திருக்கிறாரு. ஆக்சிஜனுக்கும் என்ன இல்லை, குறையில, அவருக்கு ஆக்சிஜன் நல்லா கிடைச்சிருக்கு. இந்த இடத்துல இருந்திருக்கிறார். வயிற்றுக்குள்ள போகல, வயிற்றுக்குள்ள போய் என்ன இருப்பார், ஜீரணம் ஆயிருப்பார், பாதுகாப்பா இருக்கிறார். அதே சமயத்துல அவர் வெளியும் வெளியே இருக்கிற தண்ணி இதுக்கு என்ன உள்ள வராது, இது வழியா உள்ள தண்ணி போகாது, ஒன்லி வெளியே அவுட் மட்டும்தான், இன் இல்ல அவுட் மட்டும் தான் இருக்கிறதுனால அவருக்கு ரொம்ப சேஃபா இருந்திருக்கு. அதனுடைய பாட்டு இப்படிதான் இருக்கும். இந்த பாட்டு இருக்கு இல்லையா, இது வந்து இப்படி க்ளோஸ் பண்ணி எடுக்கிற டைமா இருக்கும். நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்க அப்படின்னா ஆக்சிஜன் இந்த இடத்துல அவருக்கு நல்லா ஃப்ளோ நல்லா வந்திருக்கும். பிரீத்திங்க்கு பிரச்சனை இல்லை. இப்போ ட்ரிங்கிங்க்கு குடிக்கிறது நல்லது வேணும் இல்லையா, அது இவருக்கு எப்படி எங்க கிடைச்சிருக்கும் அப்படிங்கும் போது ஒரு இடத்துல இதே யோனால அவர் வந்து 2ஆம் அதிகாரம் வரும்பொழுது அவர் ஒரு ப்ரேயர் பண்றாரு. எங்க இருந்து அப்படின்னா, அதாவது ஒருத்தர் ப்ரேயர் பண்றாருன்னா அவர் நல்ல கான்சியஸா இருந்திருக்காரு, நல்ல மனநிலையில இருந்திருக்கார், ஒரு கிளியர் கான்சியஸ் ப்ரேயர் பண்றார். அவர் கிளியர் கான்சியஸ் ப்ரேயர் பண்ணும்போது அவர் ஜெபத்துல ஒரு வார்த்தை யூஸ் பண்றார். அந்த வார்த்தை 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிங்க. சமுத்திரத்தின் நடுமுனையாகிய ஆழத்திலே நீர் என்னை தள்ளிவிட்டீர், நீரோட்டம் என்னை சூழ்ந்து கொண்டது, உம்முடைய வெள்ளங்களும் அலைகளும் எல்லாம் என் மேல் புரண்டது. அங்க நீரோட்டம் என்னை சூழ்ந்து கொண்டது அப்படின்னு இருக்கு இல்லையா, அவருடைய வயிற்றுக்குள்ள எங்க நீரோட்டம், இப்ப வயிறு இல்லைன்னு பார்த்தோம். அப்ப இங்கதான் வந்து தண்ணீர் வந்து என்ன ஆகும், அந்த ஆக்சிஜன் பிரிக்கிற இடங்கிறதுனால அவருக்கு தண்ணீர் ஃப்ளோ வந்துட்டு இருக்குது. ஆக்சிஜன் எப்படி வந்துச்சோ அதே மாதிரி தண்ணீர் கிடைச்சிருக்கு. அங்க நீரோட்டம், கடல் தண்ணி குடிக்க முடியாது, கொஞ்சம் குடிச்சாலும் ஒண்ணு மயக்கம் வந்துடும், இல்லைன்னா டெத்து அந்த மாதிரிலாம் போயிடும். 3 நாள் இவர் குடிக்கிறதுக்கு நல்லது வேணும் அப்படிங்கும் போது இப்போ எப்படி கிடைச்சிச்சு அப்படின்னா, இந்த நீரோட்டம் என்னை சூழ்ந்து கொண்டதுங்கிற வார்த்தைய ஒரு ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது இந்த மத்திய தரைக்கடல் குறிச்சு நிறைய ஆராய்ச்சியாளர்கள் நிறைய பண்ணியிருக்காங்க. அதுல மெரைன் இன்சைட் அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்கு, அதுல வந்து நீங்க ரெஃபரன்ஸ் பார்க்கலாம். இப்ப நான் சொல்ற விஷயம் அதுல இருக்கு. மெரைன் அந்த இன்சைட்ங்கிற வெப்சைட்ல ஒரு அருமையான ஒரு பாயிண்ட் அவங்க கொடுத்துருக்காங்க. மத்திய தரைக்கடல் அப்படிங்கிற அந்த கடல்ல ஒரு பார்ட், அந்த பார்ட்ல ஒரு நல்ல தண்ணீர் நீரோட மாதிரி ஓடிட்டு இருக்கு. இப்போ ஒரு நல்ல தண்ணி நீரோட மாதிரி ஓடிட்டு இருக்குன்னா மீன் வந்து மேக்சிமம் வந்து 3 நாள் எங்கதான் சுத்தி இருக்கணும் அப்படின்றாங்கன்னா அந்த நல்ல தண்ணி பகுதியை சுத்தி இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இவருக்கான பாதுகாப்பை தேவன் என்ன பண்ணியிருக்காருன்னா நல்லா பக்கா ப்ரொடெக்ட் பண்ணி தான் வந்து அவர் என்ன வச்சிருக்காருன்னா அந்த மீன் ஏற்பாடு பண்ணதுல இருந்து எல்லா விஷயத்தையும் தேவன் அந்த யோனாக்காக இங்க நல்லா பண்ணியிருக்கிறான்னு பார்க்க. சரி, இப்படியே 3 நாள் அவர் வந்து என்ன பண்றாருன்னா இரவும் பகலும் இருந்தார் அப்படின்னு. இப்ப இந்த இரவும் பகலும் 3 நாள் பெரிய மீனின் வயிற்றில் இருந்தது போல மனுஷகுமாரனும் இரவும் பகலும் 3 நாள் பூமியின் இருதயத்தில் இருப்பார் அப்படின்ன போது இப்ப இதுக்கான நீங்க கம்பேரிசனை நீங்க பார்க்கணும். மீனுடைய வயிறும் பூமியுடைய இருதயம், இந்த 2 தான் இங்க கம்பேரிசன் கொடுத்திருக்காரு. இப்ப நமக்கு தெரியும் மீனுடைய வயிறு, அது வயிறு இல்ல, அது என்னதுங்க, செவில்கள் அப்படின்னு பார்த்தோம். பூமியின் இருதயமா இது. பாதாளமா, பாதாளம் சொல்றது வந்து அவர் அடக்கம் பண்ண இடம் சொல்றீங்க, ரைட்? வேற ஆன்சர் இருக்கா உங்களுக்கு? பூமியினுடைய இருதயம் அப்படிங்கும்போது பாதாளம் அப்படிங்கிறது சரியான பதில் இல்ல, அது வந்து சரியான பதில் இல்லை. காரணம் என்னன்னா சில கேள்வி இருக்கு. 3 நாள் அவர் அடக்கம் பண்ணப்பட்டிருந்தாரா?
வெள்ளிக்கிழமைக்கு அவரு ஒரு 3 o'clock டெத் ஆகிறார். ஈவினிங் 6 o'clock முன்னாடியே அவர் வந்து கல்லறைக்கு கொண்டு போயிட்டாங்க. அப்ப நீங்க வெள்ளிக்கிழமை ஈவினிங் வச்சுக்கோங்க, சனிக்கிழமை ஈவினிங் ஒரு நாள், ஞாயிற்றுக்கிழமை காலையில அதிகாலையில வந்து என்ன எடுத்தாருன்னா உயிர்த்து விட்டாரு. 1.5 நாள் தான் கணக்கு வருது. அப்ப இரவும் பகலும் 3 நாள் அப்படின்னா அப்ப இல்ல. அப்ப நம்முடைய ஆண்டவரை அடக்கம் பண்ண கல்லறைய மீனுடைய வயிறு அப்படின்னு சொல்லி நம்ம கம்பேரிசன் கொடுக்கவே முடியாது. ஏன்னா அங்க கிளியரா இருக்கு 3 நாள் அப்படின்னு. அப்ப எதா இருக்கணும், இருக்கிற வாய்ப்பு இருக்கு. பூமியினுடைய இருதயம் கண்டிப்பா அது அவர் அடக்கம் பண்ண கல்லறை இல்ல. 3 நாள்னா அவர் எங்க இருக்கணும் அப்படின்னா சரியா 3 நாள் இருந்திருக்கணும். எப்படி கேட்கலாம்? ஒருவேளை அப்ப உயிர்த்திருந்த நாள் வந்து வேற நாளா இருக்குமா? பாருங்க, வெள்ளிக்கிழமை அடக்கம் பண்ணி வெள்ளி நைட்டு, சனி பகல் ஒரு நாள், சனி நைட்டு, அது சாட்டர்டே நைட்டு, சண்டே டே டைம், அப்புறம் சண்டே டே டைம், சண்டே நைட்டு, அப்புறம் மண்டே டே டைம். இதான் 3 நாள். அப்ப அவர் வந்து திங்கக்கிழமை முடிஞ்சு செவ்வாய்க்கிழமை மார்னிங் தான் உயிரோடு இருந்துக்கலாம். ஏதாவது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படின்னா இப்ப இங்க இருதயம், பூமியின் இருதயம் அப்படின்னு ஒரு பேர் கொடுக்கப்பட்டிருக்கியா, பைபிள் எங்கெல்லாம் இருதயம் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்குதோ அது நமக்கு தெரியும், அது மைண்ட். அது பிரதர் கூட ரெஃபரன்ஸ் நிறைய கொடுத்துருப்பாரு உங்களுக்கு சில பாடங்கள்ல. நீங்க இபிசி கமெண்ட்ல பார்க்கும்போது இருதயம் அப்படி சொன்னாலே அது நம்முடைய சிந்தை, மைண்ட். அப்போ இவர் யாருடைய சிந்தையில இருந்திருக்கிறாருன்னா பூமியினுடைய சிந்தையில இருந்திருக்கிறார் அப்படின்னு நீங்க வைக்கலாம். பூமியை அப்படின்னா பூமியில அன்னைக்கு ஆளுகையில இருந்தவங்களுடைய சிந்தையில இருந்திருக்கிறார். சாத்தான். ஓகே, அப்ப நேரடியா நீங்க யாரை எடுத்து பார்க்கலாம் அப்படின்னா அன்னைக்கு நம்முடைய ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை கொலை செய்யணும் அப்படின்னு வெரி குட், ஒரு ரொம்ப திட்டமா இருந்தாங்க. அவங்களுடைய சிந்தையில ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் இருந்துச்சு, இவர் எப்படியாவது கொலை செஞ்சிடணும், இவரை எப்படியாவது என்ன பண்ணிடணும் அப்படின்னா. அதுக்கு நிறைய சதி திட்டங்கள் பண்ணாங்க, கூட்டு சதி நடந்துச்சு. இவர் மேல அதுக்கு என்ன பண்ணாங்க, ஒரு பொய்யான ஒரு குற்றச்சாட்டை கொடுத்தாங்க, அதுக்கு ஒரு மரண தண்டனை தான் வரணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணாங்க, அதுக்கு தண்டனையும் கொடுத்தாங்க. கொடுத்துட்டு இவர் கொலை செஞ்சதுக்கு அப்புறம் கூட பாத்தீங்கன்னா, அடக்கம் பண்ணதுக்கு அப்புறம் கூட அவங்களுக்கு என்ன ஆகல அப்படின்னா திருப்தி ஆகல. அப்போ இவரை கொலை செய்யறதுக்கு இவங்க எடுத்துக்கொண்ட டைம் நீங்க காலப்பகுதி எடுத்து பார்த்தா கரெக்டா நீங்க அந்த லாஸ்ட் ஒரு 1 வீக் நீங்க பார்க்கலாம். இதை போட்டுருக்கு பாருங்க கெத்செமனேல. இந்த கெத்செமனேல இருந்து நீங்க அவர் பிரேயர் பண்ணிட்டு கீழே வர்றாரு இல்லையா, அவர் அரெஸ்ட் ஆன அந்த டைம்ல இருந்து அவர் யாருடைய கண்ட்ரோலுக்கு அவர் ஒப்பு கொடுத்தாருன்னா, அது வரைக்கும் தேவனுடைய கரத்துல இருந்தவர், அது வரைக்கும் அவர் டச் பண்ண முடியல. இவர் என்ன பண்றாருன்னா, தேவனும் ஆண்டவரை இந்த பூமியில ஆளுகையில் இருந்தவருடைய கைக்கு ஒப்பு கொடுத்தாரு. கிட்டத்தட்ட மிட் நைட்டு பிரேயர் பண்ணிட்டு கீழே வரும்போது மிட் நைட்ல அங்க அரெஸ்ட் பண்ண டைம்ல இருந்து அதுக்கப்புறம் என்கொயரி நடக்குது. அப்புறம் வந்து உங்களுக்கு தெரியும் விடிய விடிய என்கொயரி நடக்குது. அப்புறம் காலையில வந்து ஒரு 6 மணிக்கெல்லாம் வந்து உங்களுக்கு பிலாத்து வீட்டுலாம் போயிருப்பாங்க. அப்புறம் பிலாத்து என்கொயரி எல்லாம் முடிச்சுட்டு திரும்ப ஏறுவது, அப்புறம் திரும்ப பிலாத்து இப்படி எல்லாம் போயிட்டு அப்புறம் அவருக்கு பனிஷ்மெண்ட் அங்கேயே கொடுத்தாங்க. அப்புறம் திரும்ப அங்கிருந்து கிளம்பி ஒரு 7 மணிக்கெல்லாம் வந்து அவங்க கிளம்பி இருந்தா கூட அப்படியே அங்கிருந்து ஒரு 3-3.5 மைல் எங்க போறாங்க, நடந்து வந்து குலகத்தா போறாங்க. அங்கதான் வந்து என்னன்னா அந்த கொடுத்த ஜட்மெண்ட்ல வந்து சிலுவையில அறையிற ஒரு விஷயம் நடக்குது. 9 மணிக்கு வந்து ஆல்மோஸ்ட் எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. 9 மணிக்கு சிலுவையில அவர் வந்து அறையப்பட்டு இருக்கார். 9 மணில இருந்து 3 மணி வரைக்கும் சிலுவையில் இருக்கார். அவர் மரிச்சது, அவர் இறந்தது, அப்புறம் உயிர்த்தது அப்படின்னு நம்ம பொதுவா பார்க்காம அவர் அரெஸ்ட் பண்ண டைம் வந்து நீங்க பார்க்கணும். அப்ப அவங்க சிந்தையில ஒண்ணுதான் இருந்துச்சு, அது ஒண்ணுதான். அதுல ரொம்ப அவங்க வந்து ஏன் அவ்வளவு அவசர கதியா அந்த சில விஷயங்கள் பண்ணாங்க அப்படின்னா, நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. வெடிஞ்சா பஸ்கா பண்டிகை எல்லா வெளியூர்ல நிறைய வந்திருக்காங்க. அங்க எருசலேம்ல வந்து எல்லாரும் கூடி வந்திருக்காங்க. பொதுவா வந்து நார்மலா ஒரு ஊர்ல ஒரு பட்டணத்துல வந்து இருக்கிற க்ரௌடுக்கும் ஒரு ஃபெஸ்டிவல் டைம்ல இருக்கிற க்ரௌடுக்கு இருக்கு இல்லையா,
அப்போ பொழுது வெடிச்சதுன்னா ஜனங்கள் கூட்டங்கள் அதிகமாயிரும். இவர் என்ன பண்ண முடியாது, டச் பண்ண முடியாது. ஏன் டச் பண்ண முடியாது அப்படின்னா இவருக்கு மக்கள் செல்வாக்கு அதிகமா இருக்கு. அப்போ மக்கள் செல்வாக்கு அதிகமா இருக்கிறவரை நம்ம டச் பண்ண முடியாது. ஜனங்கள் அவங்களுக்குள்ள ஒரு பெரிய போராட்டம் கிளர்ச்சி வந்துடும், அரெஸ்ட் பண்ண விட மாட்டாங்க. அப்போ நைட் அரெஸ்ட் பண்ணிடணும், நைட் ஜட்ஜ்மெண்ட் ஆகிடணும், கொலை செஞ்சிடணும் அப்படின்னு அவங்க ஒரு பயங்கரமான ஒரு அவங்க ஃபுல் ஜீல்ல இவர் கொலை செய்யறதுக்கான பிளான் பண்ணாங்க. அப்ப அவங்களுடைய மைண்ட்ல இருந்தது அண்ணா காய்பா பக்கா பிளான். அவங்களுடைய டீம் எல்லாரும் ஏக சிந்தையில் இருந்தது என்னன்னா இவரை கொலை செய்யணும். அப்ப அவங்களுடைய சிந்தையில ஒரே ஒரு விஷயம், இயேசு கிறிஸ்துவை கொலை செய்யணும் அப்படின்னு படிக்கிறோம். அவரை வந்து அரெஸ்ட் பண்ணி என்கொயரி டெத்து எங்க இருந்து ஆரம்பிக்குதுன்னா உங்களுக்கு வியாழக்கிழமை நைட்டு ஆரம்பிச்சிச்சு. அங்கிருந்து நம்ம வந்து கணக்கெடுத்தோம்னா இவங்க அண்ணா காய்பா அப்புறம் ஏரோது பிலாத்து எல்லாரும் அதை பண்ணாங்க. இப்போ எப்போ இவர் வந்து அந்த கெட்சமனை விட்டு வெளியே வந்து அவங்களுடைய கையில இவர் போயிட்டு இவரா அரசு கைதானாரோ, நீங்க தேடுறவரு உங்களுக்கு நான் தான் வேணும்னா இவங்களெல்லாம் விட்டுரு அப்படியே சீசர்ல தப்பிக்க விட்டுட்டு இவர் மட்டும்தான் அங்க போய் கைதானார். அப்ப இவரா போய் அங்க சரண்டர் ஆன மாதிரிதான். இப்ப நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, வியாழக்கிழமை நைட்ல இருந்து சண்டே உயிர் திறந்த வரைக்கும் பார்க்க கூடாது. உயிர் திறந்ததுக்கு அப்புறம் அவங்க சிந்தையில இருந்துச்சு. என்ன பண்ண சொல்றீங்க அப்படின்னா ஒரு வசனம் இருக்கும், நீங்க மத்தேயுல எல்லாம் நீங்க லாஸ்ட் சாப்டர்ல பாத்தீங்கன்னா இவரு சனிக்கிழமை போயிட்டு இவங்க பிலாத்துட்டு போய் ஒரு 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 அப்ரூவலுக்காக போவாங்க. வெள்ளிக்கிழமை வந்து அன்னைக்கு பரியல் முடிஞ்சிருச்சு. அடுத்த நாள் சாட்டர்டே மார்னிங், நான் சொல்றது சாட்டர்டே மார்னிங் வந்து இவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா ஒரு பாயிண்ட் போய் பேசுவாங்க. யார்கிட்ட அப்படின்னா பிலாத்துக்கிட்ட போவாங்க. இவங்க எல்லாம் சேர்ந்து கவர்னர் போயிட்டு கவர்னர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. எதுக்காக வந்திருக்காங்க பிலாத்து கேட்கும்போது வந்திருக்கிறது எதுக்காகனா எக்ஸ்ட்ரா ப்ரொடக்ஷன் கேட்டு வந்திருக்காங்கன்னு சொல்லுவாங்க. நான் சொல்ற பாயிண்ட் உங்களுக்கு படிச்சிருக்கனால அந்த சுருக்கம் சொல்லிட்டு புரிஞ்சுக்க முடியும் நினைக்கிறேன். என்ன எக்ஸ்ட்ரா ப்ரொடக்ஷன் சொன்னா இந்த மனுஷன் என்ன பண்ணா அப்படின்னா உயிரோடு இருக்கும்போது அவர் ஒரு சப்ஜெக்ட் எடுக்கும்போது ஒரு பாயிண்ட் சொன்னாரு. அதுல வந்து நான் மரிப்பேன் 3ஆம் நாள் உயிரோட வருவேன்னு சொல்லி, அப்போ இவன் வந்து உயிரோட வர்றதுங்கெல்லாம் வந்து என்ன இல்ல சாத்தியம் இல்லை. யாருக்கு இது சதுசேயர் சொன்னா பரவாயில்ல, யார் சொல்றாங்க அவங்களே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அவர் மேல இருக்க அவ்வளவு வெறுப்பு. உயிரோட வந்துட்டா என்ன ஆயிரும், முன்னாடி இருந்ததை விட இப்போ அவருக்கு மக்கள் செல்வாக்கு அதிகமாயிரும், நமக்கு பெரும் பிரச்சனை ஆயிரும். முந்தினத்தை பார்க்கலும் பிந்தின அந்த எத்துங்கிற வார்த்தை தமிழ்ல இருக்கும், அதுக்கு சரியான தமிழோ தெலுங்கோ இங்கிலீஷோ எதுவும் தெரியல, நீங்க பாத்துக்கோங்க. அது நம்ம பார்க்கலாம். அவருடைய செல்வாக்கு மக்கள் செல்வாக்கு நம்ம வச்சுக்கலாம். என்ன ஆயிடும் அப்படின்னா ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண முடியாது, கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதனால ஒருவேளை இந்த சீசர்கள் ஒருவேளை தூக்கிட்டு போயிட்டு கூட உயிர் தெரிஞ்சான்னு சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ அவங்க எக்ஸ்ட்ரா ப்ரொடக்ஷன் கொடுக்கும்போது அவர் நோ சொல்லிடுவார். ஏற்கனவே பிலாத் வந்து பயங்கர அப்செட் அவரோட ஜட்ஜ்மெண்ட் விஷயத்திலே. போயிட்டு கேட்கும்போது அவர் என்ன நோ சொல்லிட்டு உங்ககிட்ட ஆள் இருக்காங்களே, நீங்க கூலிப்பட வச்சிருக்கீங்க. ஆக்சுவலா இயேசு கிறிஸ்துவ அரெஸ்ட் பண்ண போகும்போது கவர்மெண்ட் ஆளுக்கு போகல, இவங்களுடைய ஆளுங்க தான் நிறைய போனாங்க. பரிசேயர் அதுல முக்கியமா இந்த பிரதான ஆசாரியர் இருக்காங்க இல்லையா, காய்பாவுக்கு இருந்த ஆட்கள் தான் நிறைய பேர் போனாங்க. உங்ககிட்ட ஆள் இருக்காங்களே, நீங்க போய் உங்களுக்கு எவ்வளவு பாதுகாப்பு கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லிடுவாங்க. அப்போ இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பண்ண முடியாது இல்லையா, எல்லாமே வந்து நாம பண்ணதா கூட ரோமர் பண்ணதா தான் இருக்குன்னு சொல்லிட்டு இவங்க எதுலையுமே சிக்கல. யாரு அந்த பிரதான ஆசாரியன் டீம் அவரை கொலை செய்யணும், ஆனா அது நாம செஞ்சுதான் இருக்கக்கூடாது, யார் செஞ்சுதான் இருக்கணும், ரோமர் செஞ்சுதான் இருக்கணும். அப்பதான் ஜனங்கள் ரோமர் கிட்ட போக மாட்டாங்க, நாம பண்ணதா நம்மகிட்ட பிரச்சனைக்கு வந்துருவாங்க சொல்லிட்டு எல்லாமே ரோமர்கள் பண்ணதா இருக்கு சொல்லிட்டு ரோமர் மேல பழகி போட்டுதான் இந்த காரியத்தை சாதிச்சாங்க. யாரு இந்த பிரதான ஆசாரியர்கள். உங்களுக்கு நல்லா தெரியும். போயிட்டு இவரை நீங்க வந்து பிலாத்து மேல இவங்க கவர்னருடைய பேலஸ்குள்ள என்டர் ஆகிக்க மாட்டாங்க. இவங்க கவர்னர் மாளிகை வெளியே நின்று தான் பேசுவாங்க. நீங்க வெளியே வாங்க கூப்பிடுவாங்க. பிலாத்து வந்து நின்று கேட்பாரு, வெளியே வந்து என்ன வேணும் போது இந்த மனுஷனை வந்து நீங்க மரண தண்டனை கொடுக்கணும். என்ன பேசுன்னு சொல்லல, ஆனா சொல்லும் போது என்ன சொல்லுவாங்க, மரண தண்டனை சொல்லுவாங்க.
அப்ப நீங்க இந்த வார்த்தை நல்லா கவனிச்சு பாருங்க. மரண தண்டனை கொடுக்கணும்னு சொல்லும்போது அவர் என்ன சொல்லுவாங்கன்னா, மரண தண்டனை நீங்களே போய் கொடுத்துக்க வேண்டியதானே, அதுக்கு எங்கிட்ட வரீங்கன்னு கேட்பாங்க. எங்களுக்கு கொடுக்கறதுக்கு அதிகாரம் இல்ல. நல்லா யோசனை பாருங்க, நியாய பிரமாணத்துல மரண தண்டனை இல்லையா? இருக்கு. கல்லுல எரிஞ்சு கொள்ளக்கூடிய தண்டனை இருக்கு இல்லையா? ஆனா இவங்க இது இல்ல, நாங்க பொய்யெல்லாம் சொல்லுவாங்க. பிலாத்து அதெல்லாம் செக் பண்ணி பார்க்கறதுக்கு அவருக்கு கேபிலிட்டி இல்லைன்றதான் பாயிண்ட். அவரும் வந்து சரின்னு கொடுத்துருவாரு. பின்னாடி தெரிஞ்சு ரொம்ப ஃபீல் பண்ணுவாரு வச்சுக்கோங்களேன். ஆனா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, உயிர்த்தெழுந்ததுக்கு அப்புறம் ஒரு நியூஸ் என்னன்னா, இவருக்கு உயிர் தந்துட்டார். சண்டே மார்னிங் எல்லாத்துக்கும் நியூஸ் போயிட்டு இருக்கு, உயிர் தந்தாச்சுன்னு சொல்லிட்டு. இப்போ இவர் உயிர் தந்துட்டாரு சொல்லிட்டு சீசன் எல்லாம் போய் பாக்குறாங்க. எல்லாத்துக்கும் ரொம்ப பிரபலம் ஆயிட்டு இருக்குது. இந்த செய்தி யாருக்கு போகுது அப்படின்னா, இவங்களுடைய ஆள் வந்து ஒருத்தர் இருக்காங்க. அவங்க போய் பிரதானாசன் சொன்னோடனே பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த மறைக்கிறதுக்கு, அந்த உயிர்த்தெழுதலை மறைக்கிறதுக்கு சில முயற்சி எடுப்பாங்க. வசனம் இருக்கும். எப்படி வசனம் இருக்குன்னா, நீ என்ன பண்ணு, என்ன நடந்துச்சு அப்படின்ட்டு அவங்க கேட்கும்போது அந்த போர் சேவன் சொல்லுவான். எப்படி சொல்லுவான் அப்படின்னா, நாங்க தூங்கிட்டோம். நீ இப்படியே சொல்லிடுவார். எப்படி? நாங்க தூங்கிட்டோம். நாங்க தூங்கிட்டு இருக்கும்போது சீசர்ல வந்து பாடியை வந்து திருடிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிடுது. கவர்னர் ஏதாவது கேட்டாங்கன்னா நாங்க பாத்துக்கிறோம் அப்படிமா. இதுல வந்து ஆக்சுவலா வந்து இந்த இது கேள்வியும் தப்பு, பதிலும் தப்பு. நீங்க நல்லா யோசனை பாருங்க. ஒருவேளை அந்த இடத்துல நாம யாராவது ஒரு பைபிள் ஸ்டூடெண்ட் இருந்தா கூட இந்த கேஸ் ஒன்றும் பண்ணிருக்காங்க. நீயே தூங்கிட்டு இருந்த, உனக்கு அப்புறம் வந்து சீசன் தெரியும்னு சொல்லி அப்பவே முடிச்சிருக்கலாம். ஆனா இந்த பொய் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, வசனம் எப்படி இருக்குமா, ரொம்ப நாள் இது வந்து எருசலேமுக்குள்ள இந்த பழக்கம் இந்த பேச்சு இருந்துச்சா. இவங்க கலப்பு விட்ட பொய் ரொம்ப நாள் இருந்துச்சா. அப்படின்னா ஆல்மோஸ்ட் சண்டே ஈவினிங் வரைக்கும் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, அவருடைய ரிசர்வேஷனை மறைச்சதுக்கான முயற்சி எடுத்திருக்காங்க. ஜனங்களையும் கொஞ்ச நாள் நம்ப வச்சிருக்காங்க. மேபி அது வந்து பெந்தகோஸ்தே நாள்ல அவங்களுக்கு ஒரு தைரியம் வந்து அவங்க அதுக்கப்புறம் பிரசங்கிக்கும் போதெல்லாம் அது உடஞ்சிருச்சு. அவங்க சொன்ன பொய்யில உடஞ்சிருச்சு. பட் ஆனா கொஞ்ச நாள் ஜனங்கள் நம்ப வச்சிட்டாங்க. அப்படித்தான் மத்தேயு லாஸ்ட் சாப்டர் அப்படித்தான் முடியும். இப்ப நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. 3 நாள் வியாழக்கிழமை நைட் அரெஸ்ட் பண்ண டைம்ல இருந்து சனிக்கிழமை நைட்டு வரைக்கும் அவங்க இதுக்காக போராடி இருக்கிறாங்க. அப்ப அவங்களுடைய சிந்தையில இருந்தது 3 நாள் பூமியின் இருதயத்துல மனுஷகுமாரன் இருந்தார் அப்படின்னு நீங்க அருமையான ஒரு விஷயம். ஓகே, இப்போ இது வரைக்கும் பார்த்தது வந்து என்ன விஷயம் பார்த்துக்கோன்னா, 2 விஷயம். ஒண்ணு மீன் பத்தி பார்த்தோம், மீன் வயிற்றுல இருந்தது. 3 நாள் இருந்தது பூமியின் இருதயத்துக்கும் மனுஷகுமாரன் பூமியின் இருதயத்துல 3 நாள் இருந்ததுக்கும் ஒரு கம்பேரிசன் பார்த்தோம். அடுத்து பார்க்கக்கூடியது இதோட முடியல இல்லையா. அடுத்து ஒரு அருமையான அடையாளம், இன்னொரு அடையாளம் என்னன்னா, நினிவேல போயிட்டு இவர் பேசுறது. நினிவே வந்து எப்படிப்பட்ட பட்டணம்? ஒரு மெட்ரோ சிட்டின்னு பார்த்தோம். அதை நீங்க நான் வச்சுக்கோங்க, மகா பறந்து விரிந்த மகா பெரிய தேசம் சொல்லி இருக்குமா தமிழ்ல? ஆமா. அப்புறம் அது ஒரு புறஜாதி தேசம், தேவனை அறியாதவர்கள் புறஜாதி. சரி, அப்புறம் 3 நாள் இதெல்லாம் வந்து நமக்கு க்ளூ. அப்புறம் அவங்க எப்பேற்பட்டவங்கன்னா, வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத அப்படின்னு சொல்லி ஒரு கால்குலேஷன் இருக்கு. இந்த நீங்க அந்த கவுண்ட்ல எல்லாம் ஒரு விஷயம் இல்லை, நீங்க கவுண்ட்ல வச்சு நீங்க கம்பேர் பண்ணி பாருங்களா. அவங்களுடைய கேரக்டர் அப்படின்னா, லெஃப்ட் ஹேண்டுக்கும் ரைட் ஹேண்டுக்கும் வித்தியாசம் தெரியாத யாருன்னா குழந்தைகள் போல இருக்கிறாங்க. 1, பெரிய ஊர்ல இருக்கிறாங்க. 2, அவங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, தேவனை அறியாதவர்கள் புறஜாதிகள். அவங்களுடைய கடவுள் என்னன்னா மீன் கடவுள். ஓகேவா? அது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். அவங்க வணங்குற கடவுளுடைய பேர் வந்து என்ன அப்படின்னா டேகன். அது இப்படிதான் இருக்கும், பாதி மனுஷன் பாதி மீன். இது வந்து நினிவேவுடைய கடவுள், நினிவே மக்களுடைய கடவுள். ஏன் அவங்க மீனை கடவுளா வணங்குறாங்க? இருந்திருக்கலாம். ஆனா ஒரு ஆச்சரியமான உண்மை என்னன்னா, நினிவேக்குள்ள என்ன இல்லைன்னா கடல் இல்லை. அது இப்ப இருக்கிற ஈரான்ல கொஞ்சம் பாதி இருக்கும். நான் அந்த மேப்ல உங்களுக்கு சரியா நான் உங்களுக்கு பாயிண்ட் அவுட் பண்ணி காட்ட விட்டேன். அந்த ஸ்லைட் போயிடுச்சு. வாய்ப்பு இருந்தா திரும்ப கூட ஒன்று காட்டுறேன். ஆக்சுவலா வந்து இவரு எந்த கடற்கரையில கொண்டு போய் கக்கச்சிலாம் வந்து அந்த பிளேஸ் பத்தி எல்லாம் லொக்கேட் பண்ணல.
ரெண்டாவது இன்னொரு விஷயத்தை நீங்க நோட் பண்ணி பாருங்க, பெரிய மீன் வந்து என்ன பண்ணாது, கரை வரைக்கும் வராது. நீங்க பீச் அப்படின்னா கடற்கரை அப்படிங்கிறது வந்து ஒரு ஆள் நீங்க ஒரு இடுப்பு வரைக்கும் தான் உங்களுக்கு இருக்கும். நீங்க கடலுக்கும் ஆறுக்கும் என்ன வித்தியாசம் புரியலையா? வாட் இஸ் டிஃபரன்ஸ் பிட்வீன் சி அண்ட் ரிவர்? டெப்த்னா என்ன சொல்றீங்க? ஆழமா? இல்ல, நீங்க வந்து ஆழம் ஆழம் தண்ணி ஓடுறது, இது பெருசா இருக்கும், இது சிறுசா இருக்கும், இது உப்பா இருக்கும், இது உப்பு இல்லாம இருக்கும், அப்படி இல்ல. முக்கியமான ரீசன் ஆற்றங்கரை, ஆற்றுக்கு கரை இருக்கு. தெரியலையா? கொஸ்டின் புரியலையா? ஆறுக்கும் கடலுக்கு இருக்கக்கூடிய பெரிய வித்தியாசம் என்ன அப்படின்னா, எக்ஸாக்ட் பதில் தான். அதாவது தரை மட்டம் கிரவுண்ட் லெவல் இருக்கு இல்லையா, கிரவுண்ட் லெவல்ல இருந்து நீங்க கடல் பார்த்தீங்கன்னா கடல் இப்படி போகும், அப்படியே போய் போய் இப்படி போகும். அது நீங்க நல்ல ஒரு பெரிய பெரிய கடல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே போய் உங்களுக்கு வானத்துல போய் முடிகிற மாதிரி இருக்கும். ஆனா ஆறு அப்படி இல்ல, தரை மட்டத்துல இருந்து கீழே தான் இருக்கும். ஆறு. இதுதான் ரெண்டு முக்கியமான விஷயம். நீங்க கவனிச்சு பாத்தீங்க அப்படின்னா, கடற்கரைக்கு இவ்வளவு பெரிய சைஸ் மீன் உங்களுக்கு பீச் வரைக்கும் வராது. என்ன பண்ணிருக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா, ஒருவேளை வசனம் நமக்கு கிளியரா இருக்கு, கரையில் கக்கியது, கரையில் கக்கியது அப்படின்னா கரை வரைக்கும் வந்துச்சுங்கிறதுக்கான சாத்தியம் இல்ல, லாஜிக் அங்க இல்ல. ஒரு டிஸ்டன்ஸ்ல இருந்து என்ன பண்ணிருக்கலாம்னா அந்த அந்த ஃபோர்ஸ் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, ஒரு பெரிய சைஸ் மீன், அதாவது ஒரு ஒரு பாடியை ஊது தள்ளும் போது அவங்க வந்து கரை சேர்ந்துருக்கலாம், அவ்வளவுதான். இப்போ இவங்களுக்கு வந்து யோனாவே வந்து அவங்க எப்படி பார்த்துருக்க வேணும் அப்படின்னா, மீன் வைத்திருந்து வந்திருக்கும் போது நம்ம ஃபர்ஸ்ட் நம்பியிருக்க மாட்டாங்க. ஆனா மீன் தான் காப்பாத்திருக்கு அப்படின்னா அவங்க வந்து என்னன்னா எங்க கடவுள் தான் காப்பாத்திருக்கு. இந்த ஒரு பாயிண்ட் கூட சொல்றாங்க எப்படின்னா, எங்க கடவுள் உங்களை காப்பாத்தி இருக்குது அப்படின்னு சொல்லி அவரை வந்து அவர் சொன்ன வார்த்தையை அவங்க கேட்டிருக்கான வாய்ப்பு இருக்கு. எங்க கடவுள் அனுப்பிச்ச தூதன் பாய்வு அப்படின்னு அவங்க நினைச்சிருக்காங்க. ஆனா விஷயம் நமக்கு அது இல்ல. அவங்க யாரான்னு போட்டு இன்னொரு குழு என்ன அப்படின்னா, இன்னொரு இடத்துல இந்த வசனம் முடிக்கும் போது 41வது வருஷம் 40 வருஷம் தான் பார்த்தோம். 41வது வருஷத்துல ஒரு பாயிண்ட் சொல்லுவாரு சூப்பரா, கவனிங்க. 41வது வருஷத்துல வந்து அப்படியே அடுத்து வரும். நீங்க எல்லாத்தையும் பாக்குறீங்க, இங்க யோனாவிலும் பெரியவர் இருக்கிறார், யோனாவிலும் பெரியவர் இருக்கிறார் அப்படின்னு ஒரு பாயிண்ட் சொல்லுவாரு. இப்ப இதுவரைக்கும் பார்த்தது ஒரு விஷயம், அந்த மீன் யார அடையாளப்படுத்துச்சு அப்படிங்கறத பார்க்கணும். யோனா யார் அடையாளப்படுத்துறாங்க, அந்த மீன் யார் அடையாளப்படுத்து? யோனா யார் அடையாளப்படுத்துவார் நீங்க நினைக்கிறீங்க? இயேசு கிறிஸ்துங்கிறது தான் நாம சொல்றோம் உண்மை, அதுல மாற்றமே இல்லை. எது வரைக்கும் அப்படின் போது, எது வரைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அவர் வந்து உயிர்த்தெழுற வரைக்கும் வந்து யோனாவை அடையாளப்படுத்துறதா பாக்குறோம். உயிர்த்தெழுந்ததுக்கு அப்புறம் அவர் வந்து யார் அடையாளப்படுத்துறாருன்னா மீனத்தை அடையாளப்படுத்துறாரு. இங்க மீன் இருக்காரு இல்லையா, நல்லா கவனிங்க. மீன், பெரிய மீன் கிறிஸ்துவ அடையாளப்படுத்துது, யோனாவும் கிறிஸ்துவ அடையாளப்படுத்துது. எப்படி அப்படின்னா அதுதான் ஆச்சரியம். அதுக்கான சில ஹிஸ்டரியில ப்ரூஃப்ஸ் இருக்கு, அதை நான் கொடுத்துறேன். கிறிஸ்தவர்களுடைய சிம்பிள் இன்னைக்கு வந்து கிராஸ், சிலுவை அடையாளம் தானே இன்னைக்கு கிறிஸ்தவர்களுடைய அடையாளம். அந்த சிலுவை அடையாளம் எப்போ கொடுக்கப்பட்டுச்சு, எந்த இயர், எந்த பீரியட்னு சொன்னா கூட உங்களுக்கு தெரியாது. கான்ஸ்டன்டைனுடைய காலத்துல நம்ம பேசிக் ஸ்டடீஸ்ல நீங்க பார்த்திருப்பீங்க. ஒரு கிங் இருக்காரு, அவர் வந்து என்ன பண்றாரு, போறாரு, அவருடைய ட்ரீம்ல வந்து ஜெயிச்ச உடனே வந்து
எப்படி ஜெயிச்சோம்? எனக்கு ஒரு சிலுவை அடையாளம் அவருடைய தரிசனத்துல வந்திருக்கும் கனவுல. இந்த சிலுவை அடையாளம் யார்கிட்ட இருந்துச்சு அப்படிங்கும் போது அது வந்து ஒரு 300 வருஷத்துக்கு முன்னாடி இயேசு கிறிஸ்து ஒரு பெரிய ஒரு லீடர் இருந்தாரு. அவர் வந்து இதுதான் வந்து ரோமர்கள் வந்து கொலை செஞ்சுட்டாங்க அப்படிங்கும்போது அவர் வந்து என்ன ஆயிட்டாருன்னா கிறிஸ்டியனா கன்வெர்ட் ஆயிட்டார். ஒரு ராஜா கிறிஸ்டியனா கன்வெர்ட் ஆகும் போது அவர் வந்து நம்மள மாதிரி பேசிக் ஸ்டடி எல்லாம் படிச்சோம், பைபிள் படிச்சோம், ஒரு விசுவாசத்தின் அடிப்படையில் வரல. அவர் வந்தது வந்து ஒரு ராங் மெத்தட்ல கிறிஸ்டியனா வந்துட்டார். ட்ரூத் இன்ஸ்பிரன்ஸ்ல வரல, ஹோலி ஸ்பிரிட்ல அவர் வரல, கிறிஸ்டியனா மாறல. ராஜாவே கிறிஸ்டியனா மாறினதுக்கு அப்புறம் நாட்டுல நிறைய பேர் என்ன ஆயிட்டாங்கன்னா கிறிஸ்டியனா கன்வெர்ட் ஆரம்பிச்சாங்க. அது ஒரு ஃபேஷன் மாதிரி ஆயிடுச்சு அவங்களுக்கு. பிரச்சனை என்னங்க கேட்க ஆரம்பிச்சதுன்னா, பைபிள் யாருமே படிக்கல, பைபிள்ல சொல்லப்பட்ட விஷயம் சத்தியம் தெரியல. சத்தியம் தெரியாத கிறிஸ்டியனா வரும்போது என்ன பிரச்சனை வருதுன்னா, இவங்க சொல்றது சத்தியமாயிடும். சிலுவை அடையாளம் அவர் தான் கொடுத்தாரு, இதுதான் கிறிஸ்துவனுடைய அடையாளம். சரி, அப்ப அதுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சுன்னா மீன் அடையாளம் தான் கிறிஸ்துவனுக்கு அடையாளம் இருந்துச்சு. மீன் கேட்கலையா? மீன் அடையாளம் இதான் ஆல்பா. அதான் நம்ம வந்து வெளிப்படுத்தலோட ஆல்பா ஒமேகா அப்படி சொல்லிட்டு ஆதியும் அந்தமும் அப்படின்னா ஆல்பாவுடைய சிம்பிள் நீங்க பாத்தீங்கன்னா மீன் சிம்பிள். இந்த சிம்பிள் தான் வந்து கிறிஸ்துவனுடைய ஆதிகால கிறிஸ்துவனுடைய அடையாளமா இருந்துச்சு. ஏன் அந்த மீன் சொல்றாங்க அப்படின்னா, அந்த மீனுக்கு ஒரு வார்த்தை இருக்கு. அந்த வார்த்தையில அது யாருதான் இருக்காங்கன்னா இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் அப்படிங்கிற ஒரு மீனிங் வருது அங்க பாக்குறாங்க. பாருங்க, இந்த வார்த்தை இருக்கு. இந்த வார்த்தை தான் வந்து இந்த வார்த்தையை பிரிச்சு எழுதும் போது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கிரீக்ல டிரான்ஸ்லேட் பண்றாங்க அதனுடைய லெட்டர்ஸ். இப்ப நமக்கு தெரியும் இல்லையா, இப்போ வந்து எங்க ஊர்ல வந்து இப்போ ஒவ்வொரு கம்பெனி பிஎம்டபிள்யூங்கிறது அது வேர்டா இல்ல 3 வேர்டோட ஃபர்ஸ்ட் லெட்டரா? 3 வேர்டு ஃபர்ஸ்ட் லெட்டர். அதே மாதிரிதான் வந்து இதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 வேர்டு அதோட ஃபர்ஸ்ட் லெட்டர். இந்த இக்திஸ் அப்படிங்கிற வேர்டு அப்படிங்கிற வேர்டுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் அப்படின்னு வந்து அங்க பேர் கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால சொன்னாரு, யோனாவிலும் பெரியவர் இங்க இருக்கிறார். இந்த சம்பவத்தை அந்த அடையாளத்தை பார்க்கும்போது நம்ம யோனாவை பார்க்கிறோம். யோனாவை பார்க்கும்போது யோனா கிறிஸ்துவை அடையாளப்படுத்துறாரு. கிறிஸ்துவங்களுக்குள்ள சபை வர்றாங்க, தலை சரீரம், அந்த 2 சேர்ந்து அடையாளப்படுத்துறது யோனா. ஓகேங்களா? மீனே முழுக்க முழுக்க நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அடையாளப்படுத்து. அவர் இந்த மாமிசத்துல வெளிப்பட்ட அந்த மாமிசீக அந்த பாட்டு இருக்கு இல்லையா, 33 வருஷமா, அந்த 33 வருஷம் ஒரு ஜீவிய காலம் இருக்கு இல்லையா, அதைத்தான் என்ன பண்ணிருக்காருன்னா நமக்கு ரேன்சமா கொடுத்துருக்காரு. அவருடைய மனுஷீக வாழ்க்கை, அந்த மனுஷீக வாழ்க்கையை தான் அந்த மீன் அடையாளப்படுது. நம்முடைய ஆண்டவர் வந்து சில இடத்துல சொல்லுவார், நீங்க அதெல்லாம் நோட் பண்ணுங்க. என்ன சொல்லுவார்னா, ஆபிரகாம் என்னுடைய நாளைக்கான ஆசையா இருந்தான். இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஒரு ஹேபிடேஷன் இருக்கு. இஸ்ரேல் ஜனங்களுக்கு வந்து ஒரு பழக்கம் இருக்கு, அவங்களுக்கு தேவ பக்தியை விட தேச பக்தி அதிகம். இதை நீங்க நம்புறீங்கன்னு நான் நினைக்கிறேன், மாற்றுக்கிறதுக்கு வாய்ப்பு. அவங்க வந்து அவங்களுடைய தேவாலயத்தை விட்டு கொடுக்க மாட்டாங்க, அது ரொம்ப அடையாளம். இது அந்த சாலமோன் கட்டினது. அதே மாதிரி யாக்கோபுடைய கிணறு, அது வந்து அவங்களுடைய ஒரு பெருமையின் அடையாளமா இருக்கும். அப்புறம் அவங்களுடைய மொழி, அப்புறம் வந்து ஆபிரகாம் பர்டிகுலர் ஆபிரகாம் பத்தி இவர் பேசும்போது கல்லெடுத்து தெரிச்சுட்டாங்களே, கல்லெடுத்து தெரிவிக்க வந்துட்டாங்க, இவர் தப்பு போயிட்டாரு வச்சுக்கோங்களேன். ஆபிரகாம் என்னுடைய நாளைக்கான ஆசையா இருந்தான். ஓ அப்படி ஆபிரகாமோட பெரியவரா? ஆமா அப்படின்னா எஸ். அதே மாதிரி அவர் யாக்கோப்புடைய கிணறு வந்து அவங்க ரொம்ப பெருசா நினைச்சிட்டு இருப்பாங்க. அந்த ஸ்திரீ வந்து அங்க கிணத்துல இருக்கும்போது, இந்த தண்ணி இன்னைக்கு அது ரொம்ப ஒரு டெசர்ட், அது வந்து பெரிய வரமா நினைச்சிட்டு இருப்பாங்க. அந்த தண்ணி போய் இவர் என்ன சொல்லுவாரு, இது ஒரு பெரிய மேட்டர் சொன்னா அவங்களுக்கு எவ்வளவு கோபமா இருக்கும். இப்ப இந்த இந்தியாவில வந்து மகாத்மா காந்தி இருக்காங்க, காந்தியை பத்தி தவற பேச முடியுமா? காந்தியை பத்தி யாராவது தவற பேசிட்டாங்கன்னா தேச துரோக வழக்கு அவங்க மேல போட்டுருவாங்க. அதாவது இந்திய இறையாண்மைக்கு எதிராக பேசிட்டாங்க. ஏன்? அவர் தான் வந்து யாரு, தேச பிதா, ஈக்குவல் டு ஆபிரகாம் அவங்களுக்கு. நீங்க வந்து ஒரு
அந்த தேவாலயம் அப்படித்தான் அவங்களுக்கு. அதை அவர் இடிச்சு சொல்றாரு. இந்த மாதிரி அவங்க எதெல்லாம் பெருசா நினைக்கிறாங்களோ அதெல்லாத்தையும் இவர் என்ன பண்ண உடைப்பார். இவர் என்ன பண்ணாரு, இந்த மாதிரி நிறைய இடத்துல வந்து இதை விட பெரியவர் நீங்க பெருசா நினைக்கிறத விட நான் தான் பெருசு சொல்லுவாரு. ஓகேங்களா? அதை சொல்லும் போது ஒரு இடத்துல இதே சொல்லுவாரு, யோனாவிலும் பெரியவர் இங்க ஒருத்தர் இருக்கிறார், அதை நீங்க கவனிக்கலன்னு சொல்றாரு. அப்ப நம்ம நோட்டீஸ் பண்ண வேண்டியது, பைபிள் ஸ்டூடெண்டா ஒரு வேதமானவர்களாக இந்த ஒரு காரியத்துல இந்த வசனத்துல யோனாவின் அடையாளம் அப்படிங்கிற விஷயத்துல நம்ம பார்க்க வேண்டியது, அவர் என்ன சொல்றாருன்னா, யோனா அப்படிங்கிற பர்சனுக்குள்ள இயேசு கிறிஸ்துவும் இருக்கிறாங்க, சபை இருக்காங்க. ஆனா மீன் முழுக்க முழுக்க இயேசு கிறிஸ்து அடையாளப்படுத்துது, யோனாவுக்காக ஆயத்தம் பண்ணதான் மீன். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? பாருங்க, இயேசு கிறிஸ்து அவர் எங்க இருந்தார்? பிதாவினுடைய மடியில செல்லப்பிள்ளையா இருந்தார். ஓகேங்களா? அது எங்க இருக்கு? பிதா இருக்கிற இடத்துல இருக்கு. பிதா எங்க இருந்தார்? பரலோகம் வச்சுக்கோங்க, ஹெவன்ஸ். ஓகே, அப்படி பெரிய இடத்துல இருந்து பூமின்ற ஒரு சின்ன இடத்துக்கு வர்றார். அட்லாண்டிக் ஓசன்ங்கிற பெரிய இடத்துல இருந்து மெடிட்டரேனியன் சீக்கு வர்றார். அங்க இருக்கிற மீன் இங்க வந்தா என்ன ஆகும்? எத்துரும் தெரிஞ்சே மீன் வருது. பாயிண்ட் நோட் பண்றீங்களா? அப்படின்னு என்ன அர்த்தம்? இங்க போனா சாகத்தான் போவோம்னு சொல்லிட்டு அது வாலண்டியரா சாக்ரிஃபைஸ்க்கா வருது. யாருக்காக? யோனாக்கு. நீங்க நான் நம்ம எல்லாரும் யார் அடையப்படுறோம்? யோனாவை. அப்போ ஆண்டவரா இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தது எதுக்காக? நமக்காக. நமக்காக வந்தாரு. டெத்து. எப்படி டெத்து? நம்முடைய ஜீவன் யாருக்குள்ள இருக்கு? கிறிஸ்துவுக்குள்ள இருக்கு. வசனம் நமக்கு கொலோசியர் 3:3 வசனம், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவனுடனே அங்க தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. யோனா, டேய் நீங்க ரொம்ப சேட்டை பண்றீங்களா, அவங்களை ஏதாவது பண்ணுங்க, நீங்க அமைதியாக ஒரு 10 நிமிஷம் மட்டும் சீக்கிரம் முடிச்சிடா, சாரிடா. ஓகே, இப்போ ஒரு 3 நாள் இருந்தது எங்க அப்படின்னா, கிறிஸ்து அங்க இருந்தது நம்ம பார்த்தோம். இப்ப அப்படியே நாமளும் எங்க இருக்கிறோம் அப்படின்னா, அங்க யோனாக்குள்ள இருக்கிறோம், கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறோம், பாதுகாப்பா இருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள்ள ஒருத்தர் வந்து இருந்தா தான் பாதுகாப்பு. அதனாலதான் நம்ம சொல்றோம், நாம எங்கேயோ இருந்தோம், சத்தியம் கேட்டு உடன்படிக்கை செய்யும் போது கிறிஸ்துவுக்குள்ள வந்துட்டோம். நம்ம கிறிஸ்துவுக்குள்ள வர்றதே எதுக்காக அப்படின்னா, நம்ம எங்க ஒரு பாதுகாக்கப்பட்ட இடத்துக்கு போறதுக்காகத்தான். ஓகேங்களா? அப்போ கிறிஸ்து அப்படியே நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணி நமக்கு என்ன வேணுமோ எல்லாத்தையும் கொடுக்குறாரு. அங்க பாதுகாக்கப்படுறது யாருன்னா நாம, ஜீவனை கொடுக்கறது யாருன்னா அந்த மீன். இப்ப நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க அன்பான சகோதர சகோதரிகளே, நம்முடைய வேண்டுதல் விண்ணப்பங்கள் தேவ சமூகத்துக்கு நீங்க எப்படி போகுது? கிறிஸ்து மூலமா. அங்க மீனுக்குள்ள இருந்து பிரேயர் பண்ணது போனது போல நம்ம கிறிஸ்துவுக்குள்ள இருந்து ஒரு விஷயம் பண்ணும்போது, பிரேயருக்கு நீங்க 6th வால்யூம்ல நீங்க வந்து 16வது அத்தியாயம் 16th சாப்டர், அதுல வந்து ஒரு ஜெபத்தை பத்தின ஒரு விஷயம் சொல்லுவாங்க. ஆக்சுவலி ஜெபம் சப்ஜெக்ட் நீங்க கேட்டிருப்பீங்க. ஜெபத்துக்கான 2 கண்டிஷன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். நம்முடைய ஜெபம் கேட்கப்படணும்னா 2 கண்டிஷன்ஸ் இருக்கு. அது ரொம்ப ரொம்ப சிம்பிளா பிரதர் கொடுத்திருப்பாரு. கோல்டன் லைன்ஸ் மாதிரி தான் இருக்கும். ஒண்ணு, நீங்க வந்து என்னவா இருக்கும்னா கிறிஸ்துவுக்குள்ள இருக்கணும். ரூல் நம்பர் 1, கண்டிஷன் நம்பர் 1, நீங்க கிறிஸ்துவுக்குள்ள இருக்கணும். 2வது, தேவனுடைய வார்த்தை உங்களுக்குள்ள இருக்கும். இப்ப இந்த 2 விஷயத்த யார் பர்ஃபெக்டா பண்றாங்களோ அவங்க நீதிமான் ஆகிறாங்க. நீதிமான் ஆகிறவங்களுடைய ஜெபம் தான் தேவனுக்கு கேட்கும். தைரியமாய் கிருபாசனத்துக்கு பண்ணீங்க, தைரியமாய் கிருபாசனத்துக்கு போறதோட நோக்கமே அது கிறிஸ்து கொடுத்த வழிதானே. அதனாலதான் நம்ம சொல்றோம் நிறைய இடத்துல. இப்போ இந்த ஒரு புரிதலோட சில வசனங்கள் படிக்கும்போது நமக்கு புரியும். எபேசியர் 1:4 நமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களும் இருப்பதற்கு அவர் உலகத்தோட்டத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்கு நம்மை தெரிந்து கொண்டபடியே. அப்படின்னா உலகத்தோட்டத்துக்கு முன்னாடியே இங்க எப்படி இருக்குன்னா, கிறிஸ்து நமக்காக அவர் ஏற்கனவே நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறாங்கிறது இது படம். நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு நியாயப்பிரமாண வருகிற சுய நீதியை உடையவனா, தேவனால் உண்டாயிருப்பதுமான நீதியை உடையவனா இருந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன் என்று காணப்படும். அப்போ நாம கிறிஸ்துவுக்குள்ள இருக்கோம்.
இருக்கிறோம், மீனுக்குள்ள நம்ம இருக்கணும் அப்படிங்கிறது இங்க ஒரு பாதுகாப்பு. சமுத்திரம், இந்த சமுத்திரம் அப்படிங்கிறது வந்து இது எப்படி இருக்குன்னா, அது ஒரு துன்மார்க்கமான ஜனங்கள் அடையாளப்படுத்தும். அந்த துன்மார்க்கமான ஜனங்கள் இருக்கிற அந்த கடல்ல நமக்கு பாதுகாப்பு கொடுக்கறது எதுனா அந்த மீன். அந்த மீனுக்குள்ள நம்ம இருக்கிறோம். அப்ப கிறிஸ்து இயேசுக்களாக ஞானஸ்நானம் பெற்ற எத்தனை பேரும் அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்துக் கொண்டார்கள் அப்படிங்கிற வசனமாகட்டும். யோவான் 6:44, என்னை அனுப்பின பிதா ஒருவனை இழுத்துக் கொள்ளாவிட்டால், இந்த வசனத்தை பாருங்க, இந்த கான்செப்டோட நீங்க புரிஞ்சுக்கிறீங்க. யோவான் 6:44 எப்படி இருக்கு அப்படின்னா, என்னை அனுப்பின பிதா, மீன் அனுப்பிச்சது யாரு? பிதா தான். அது வசனம் எப்படின்னா, கர்த்தர், ஓல்ட் டெஸ்ட்மென்ட்ல கர்த்தர் அப்படின்னா அது வந்து யாருன்னா பிதாவை கவனத்தை குறிக்கும். கர்த்தர் பெரிய மீனை ஆயத்தம் பண்ணினார். ஓகேங்களா? அந்த பெரிய மீன் யோனாவே விழுங்கிற்று. சிம்பிளா இருக்கும் பாருங்க. என்னை அனுப்பின பிதா ஒருவனை இழுத்துக் கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வரமாட்டான், கடைசி நாளில் அவனை எழுப்புவேன். அவ்வளவுதான் விஷயம். அன்பான சகோதர சகோதரிகளே, இதுல ரொம்ப ஒரு அருமையான விஷயம் நம்ம நோட் பண்ண விஷயம்னா, யோனா 4 சாப்டர் தான். நீங்க இப்ப படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஒரு 4 நிமிஷம் 5 நிமிஷத்துல படிச்சு முடிச்சிடலாம். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா ஸ்டோரி. 4 சாப்டர். ஒரு சாப்டருக்கு 10 வசனம் 12 வசனம் தான் இருக்கும். எனக்கு என்ன ஆச்சரியம் தெரியுங்களா? இந்த ஆச்சரியம் கண்டிப்பா உங்களுக்கு இருந்திருக்கும், நீங்க படிக்கும்போது இருந்திருக்கும். இப்ப நம்ம இங்கிருந்து ஏதாவது ஒரு கண்ட்ரிக்கு போயிட்டு வரோம்னு வச்சுக்கோங்களேன். யாருமே போகாத ஒரு இடத்துக்கு கூட போறோம். அந்த இடத்துக்கு யாருமே போகல. இந்த ஊர்ல இருந்து ஒரு கண்ட்ரிக்கு போறோம். போயிட்டு வந்தா நமக்கு எவ்வளவு எக்ஸைட்மெண்ட் இருக்கும். இப்போ என்ன எடுத்துக்கோங்க, நான் இப்ப இங்கிருந்து வந்து யூஎஸ் போறேன்னு வச்சுக்கோங்க. போயிட்டு வந்து நான் பாக்குறவங்க எல்லாம் சொல்லுவேன். எப்படி சொல்லுவேன்? அந்த ஊர்ல சாப்பாடு இப்படி இருந்துச்சு, ட்ரெஸ் அப்படி இருந்துச்சு, ஷாப்பிங் போனோம் அப்படி இருந்துச்சு, ஃபிளைட் இப்படி லேண்ட் ஆச்சு, சொல்லிட்டே இருப்பேனா? ஏன் கேட்டா, இவனா எங்க ஊர்ல ஒரு பழமொழி சொல்லு, காணாத கண்ட மாதிரி பேசிட்டு இருக்காங்க அப்படிம்பாங்க. உண்மையாவே காணாத கண்டுட்டு வந்ததுதான் பேசிட்டு இருப்போம். நார்மல் ஹியூமன் பீயிங் எவ்வளவு விஷயங்களை சொல்லுவாங்க, சும்மா இருக்கு இல்லையா? யோனா மீனுடைய வயிற்றுல போயிட்டு வந்துட்டு எவ்வளவு விஷயம் சொல்லலாம். மீனுடைய வயிற்றுல ஒருத்தர் 3 நாள் இருந்து மீன் விழுங்கினது, உள்ள இருந்தது, அவர் கான்சியஸ்ல இருக்காரு, மறக்கல, எதுவும் இருந்திருக்கு, வெளியே வந்திருக்காரு, வந்து எவ்வளவு விஷயம் சொல்ல முடியும். அவர்கிட்ட பேப்பர் பேனா கொடுத்துட்டு எழுதுங்கன்னு சொன்னா அட்லீஸ்ட் ஒரு 50 அதிகாரம் எழுத வேண்டாமா? ஒரே வரியில முடிச்சுட்டாருங்க. ஒரு சாப்டர் கூட இல்லைங்க. நீங்க அந்த ஃப்ளோல அந்த வசனம் வச்சீங்கன்னா, யோனா இரவும் பகலும் 3 நாள் மீனுடைய வயிற்றுல இருந்தார், அவ்வளவுதான் முடிச்சிருப்பாரு. யோனா எழுதுனது, நீங்க கிறிஸ்து கோட் பண்ணதை விட்டுருங்க. யோனால மீன், கர்த்தர் ஆயத்தம் பண்ண பெரிய மீன் யோனாவே விழுங்கிட்டு அப்புறம் கரையில கக்கிருச்சு. அவ்வளவுதானா அப்படின்னா அவ்வளவுதான். இது என்னது ஹம்பிளா அப்படின்னா, அவர் வந்து எதை சொல்லணுமோ அதை மட்டும் சொல்லியிருக்கிறார், எது சொல்லக்கூடாதோ அதை சொல்லல. இது ஒரு லெசன் இருக்கு. ஆக்சுவலா நம்ம பாடம் பிரசன்டேஷன் ஓவர். ஆனா அந்த மீனுக்குள்ள அவர் இருக்கும்போது அவருடைய ஹேபிடேஷனே டோட்டலா மாறி இருக்குது. அவருக்கு பாடமா இருந்தது அது அவருக்கு தான். நமக்கு எது லெசனா இருக்கணும் அது மட்டும் தான் வெளியே வருது பைபிளா. ரொம்ப பேர் பண்ற தவறு தான். ஒருவேளை சில விஷயங்கள் தேவன் நமக்கு நிறைய விஷயம் வெளிப்படுத்திருக்கலாம். அதுல நிறைய என்னை போன்ற இந்த சத்தியம் பேசுறதுக்காக இருக்கக்கூடிய சகோதரர்கள், ஊழியத்தில் இருக்கக்கூடிய சகோதரர்கள் பண்ணக்கூடிய பெரிய மிஸ்டேக்ஸ் அதுதான். இன்னைக்கு கடைசி கால வஞ்சனையா கூட அதை பாக்குறோம். எப்படி அப்படின்னா, தேவன் நிறைய விஷயத்தை வெளிப்படுத்துவார். அது யாருக்குன்னா நமக்காத்தான் இருக்கும். இப்ப எனக்கு வெளிப்படுத்த விஷயம் என்னுடைய கேரக்டர் சேஞ்சுக்காக, நான் வந்து வரணும், நான் உருவாகணும் அப்படிங்கிறதுக்காக தேவன் எனக்கு கொடுத்துருப்பார். நான் என்ன நினைச்சுக்கோ அப்படின்னா, அது எனக்கு இல்ல இன்னொருத்தருக்கு அப்படின்ட்டு. எனக்கு காலையில உடம்பு சரியில்லை, எனக்கு ஒரு டேப்லெட் பிரதர் கொடுத்தாங்க, சிஸ்டர் கொடுத்தாங்க. அந்த டேப்லெட் யாருக்கு? எனக்கு. ஏன்? நான் தான் ஓஹோன்னு இருக்கேன் காலையில இருந்து, ரொம்ப முடியல. அந்த டேப்லெட் நான் சாப்பிடாம பக்கத்துல நீங்க சாப்பிடுங்க, நீங்க சாப்பிட்டு கொடுத்தா நான் எப்படி குணமாவேன்? அவரு இன்னொருத்தர் கொடுத்தா வாங்க மாட்டேன் பாரு, அவரை வந்து கட்டாயப்படுத்தி சாப்பிட வைக்கிறது. நிறைய டைம் நம்ம இதை மிஸ் பண்ணுவோம். இதை போய் சொல்லுன்றத மட்டும் தான் போய் சொல்றாரு.
எதை சொல்லக்கூடாதோ அது எனக்கு. உங்களுக்கு புரிய நினைக்கிறேன். நேபுகாத்நேசர் பண்ண பெரிய மிஸ்டேக் அதான். நேபுகாத்நேசர் தேவனுடைய ஊழியக்காரன் பேர் வாங்கினவரு. கனவுல வந்து ஒரு சிலை வந்து பாருங்க, அங்க விட்டுருக்கீங்களா? ரைட். நேபுகாத்நேசர் ஒரு 2 நிமிஷம் முடிச்சிடலாம். நேபுகாத்நேசர் கனவுல ஒரு பெரிய சிலை வந்துச்சா. அந்த சிலையை வந்து யாருக்காக சொன்னது? அந்த தரிசனம் யாருக்கு? அவருக்கு. அத பெருசா பூதாகரமா ஆக்கி கொண்டாந்து தூராமல வந்து சிலையா நிறுத்தி எல்லாம் வணங்குன்னு சொல்லி நெருக்கடி கொடுத்தாரு இல்லையா? அங்கதான் நின்னுச்சு. தேவன் வெளிப்படுத்துறதா. அவரும் அவருடைய கட்டுக்கதையை வந்து அவர் வந்து பெருசா பிளக்ஸ் பண்ணி வைக்கல, சிலை செஞ்சு வைக்கல. அந்த சிலை யாருக்கானது? நீ வந்து எப்படி இருக்க? உன்னுடைய ராஜ்யம் ஒரு முடிவுக்கு வரும், உனக்கு அப்புறம் ஒரு ராஜ்யம் வரும். அவருக்கு சொன்னாரு. அது மூலமா வந்து தானியல் தான் அதுக்கு விளக்கம் கொடுத்துட்டாரு வச்சுக்கோங்க. தானியல் மூலமா வந்துருச்சு, செய்தி வந்துருச்சு. அதை என்ன பண்ணிட்டாங்கன்னா பெருசா கூட இருக்க. இன்னைக்கு நிறைய தேவனுடைய திட்டத்தில் இருக்கக்கூடிய பெரிய விஷயங்கள், சில விஷயங்கள் அவங்களுக்காக இருக்கும். ஆனா அதை வந்து ஜனங்கள் இடத்துல கொண்டு போய் அதை வற்புறுத்தி அதை செய்ய வைக்கிறதும் செய்ய சொல்றதும், இந்த மாதிரியான அதுக்கு அடிபணிங்க அப்படி சொல்றதும் நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் வெளிப்படும். தேவன் வெளிப்படுத்தலாம். அது பர்சனலா அவங்களுக்கா இருக்கலாம். இந்த சபையினுடைய நிறைவு குறிச்சு வர்ற டாக்டர்ஸ் கூட அப்படித்தான். உண்மைதான், பைபிள் இருந்தா படிச்சிருப்பாங்க. அது அவங்க நீங்க ரெடியாகுங்க சீக்கிரம் அப்படிங்கிறதுக்காக தேவன் சொல்ல கொடுத்துருக்கலாம். அதை ஜனங்கள் மத்தியில் கொண்டு கொடுத்து பாருங்க 2024 பிப்ரவரியில சபை முடிஞ்சிடும், ரெடியாகுங்க அப்படின்னு நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா பண்ணுவேன். ஒருவேளை உனக்கு பிப்ரவரி முடியுதுன்னு தெரியுதா, நீ படிச்சுட்டியா புரிஞ்சுட்டியா, அதுக்கு நீங்க என்ன ரெடியாகும் ரெடி ஆகிட்டு போங்க. அவ்வளவுதான். இதாவது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நமக்கெல்லாம் வந்துடும். இது யோனாட்டு இருந்து நம்ம கத்துக்கக்கூடிய இன்னொரு விஷயம் கூட நம்ம பாக்குறோம். அன்பான சகோதர சகோதரர்களே, அப்போ கிறிஸ்து எப்படி அங்க இருக்கிறார் அப்படின்னா தன்னைத்தானே அர்ப்பணிச்சவராக இருக்கிறார். அப்போ நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னா கிறிஸ்துவ போல நம்ம இருக்கணும். அவர் நடந்தபடியே நாமளும் இருக்கணும். அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்கிறவன் யாரு? என்ன வகுப்பார்? நீதிமானாக்கப்பட்ட வகுப்பார். யாரெல்லாம் பேப்டிசம் எடுத்திருக்காங்களோ, கிறிஸ்து அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்கிறவன் யாருன்னா அது வேதமானவர்கள், அவங்களுக்கு தான் அடையாளப்படுத்துவோம். அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும் அப்படிங்கிறதுதான் அந்த பாயிண்ட். அன்பான சகோதர சகோதரிகளே, இங்க நம்முடைய ஆண்டவர் என்னவெல்லாம் நமக்காக ஒரு சாக்ரிஃபைஸ் லைஃப் வாழ்ந்திருக்கிறாரோ, யோனாக்காக அந்த மீன் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணது போல, கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணது போல, கிறிஸ்துவனுடைய பலி மாத்திரம் பூரணப்படுத்தாது ஒட்டுமொத்த மனுக்குலத்தினுடைய பாவத்தை. முழுக்க யாருடைய பலி சேரணும்? சபையினுடைய பலி சேரணும். கரெக்டா? கிறிஸ்து, சபை, 1,40,000 பலியும் உங்களுடைய பலியும் என்னுடைய பலியும் அந்த கிறிஸ்து பலியோடு சேரும் பொழுது அது பூரணமாகுது. இந்த முழு உலகத்திற்கும் ரட்சிப்பு வருது. அப்படிங்கிறதோட இந்த ஒரு பாடம் கண்டிப்பாக உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும் என்ற விசுவாசத்தோட நாம் நிறைவு செய்கிறோம். பொறுமையோடு கேட்டவங்க தேவன் நாமே ஆசீர்வதிப்பார். இந்த வாய்ப்பை கொடுத்த பிதாவை தேவனுக்கும் தலையாகிய கிறிஸ்துவுக்கும் சபையாகிய சரீர அங்கங்கள் உங்கள் அனைவரும் நன்றி விடுவிக்கிறேன். தேவநாமம் கிறிஸ்துவ. ஆமென். தேங்க்யூ பிரதர். அன்பான சகோதர சகோதரிகளே, கொஞ்ச நேரம் அப்படியே மீன் வயிற்றுக்குள்ள போயாச்சு எல்லாம் இல்லைங்களா? சகோதரர் என்ன பண்ணிட்டாருங்க, அந்த மீன் கிட்டே கொண்டு போயிட்டாரு இல்லையா? ரொம்ப பிராக்டிக்கலா என்ன நடந்திருக்கலாம், எப்படி இருந்திருக்கலாம், சரிங்களா? அதுக்கான சில ஆதாரங்கள் இதெல்லாம் வந்து திரட்டும் போது ரொம்ப நியர் டு ட்ரூத் இல்லைங்களா? அந்த விஷயங்கள் வந்து நமக்கு இடம் தெரியுது. ஸோ இப்படிதான் இருந்திருக்கும். ஏன்னா நம்ம நேரில் பார்க்கல இல்லைங்களா? நமக்கு இதுலயும் வந்து நிறைய எவிடன்சஸ் யோனா புஸ்தகத்துல அவ்வளவு தூரம் இவ்வளவு கிளியர் எவிடன்சஸ்லாம் நமக்கு கொடுக்கல. அப்படிங்கும்போது நமக்கு அந்த நியர் எவிடன்சஸ் நம்ம ஆராய்ச்சி பண்ணி இது இந்த கடைசி கால வெளிச்சம் வந்து ரொம்ப நல்ல பிரகாசமா இருக்கிறதுனால இந்த இதற்கான எவிடன்சஸ்லாம் நமக்கு நிறைய கொஞ்சம் கிடைக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ அந்த மீன் வயிற்றுல யோனா போய் அங்க இருந்த பகுதிகள் அதெல்லாம் வந்து பாசிபிள் வே இல்லைங்களா? அந்த காத்து இப்போ பாத்தீங்கன்னா அந்த திமிங்கலம் பிளஸ் அந்த சுறா அதோடைய ஒரு வகை இருக்குது, மீன் இருக்குது இல்லைங்களா? அந்த திமிங்கலத்தோட வகை பாத்தீங்கன்னா தெரியும், அது மேல வந்துட்டு காத்து அப்படியே வெளியே தண்ணியை வெளியே விடுது. அது தண்ணி வெளியே போகணும்னா அதுக்குள்ள என்ன இருக்கணும்? காத்து ஏதாவது இருந்தா தான் அதை புஷ் பண்ணி அடிக்க முடியும். அது பாத்தீங்கன்னா அது ஸ்ப்ரே மாதிரி அடிக்கும். கரெக்டுங்களா? ஸோ அந்த காத்து இதெல்லாம் வந்து அதுக்குள்ளே ப்ரொடியூஸ் பண்ற சில விஷயங்கள் வந்து நேச்சுரலாவே அந்த மீனுக்குள்ள இருக்கும். அதே மாதிரி அந்த ஃபில்டர் மீடியா வச்சு அந்த அதுக்கு வயிற்றுக்கு ஆகாத சில விஷயங்கள்லாம் என்ன பண்ணாது, உள்ளுக்குள்ள
போகாம வச்சிருக்கிறதா வச்சிருக்காங்க. ஏன்னா சில பல்லு இருக்கிற மீன்கள் என்ன பண்ணு கடிச்சு தின்றும். இந்த கடிக்க முடியாததெல்லாம் என்னதான் பண்ணும், விழுங்கும். அப்ப நேச்சுரலாவே ஃபில்டர் வச்சுதான் ஆகணும் இல்லைங்களா? இது உங்களுக்கு பயாலஜிக்கலி இட் இஸ் ட்ரூ இல்லைங்களா? ஸோ அப்ப பார்க்கும்போது அருமையான காரியம். அது இல்லாம வந்தோன்னா இந்த நினைவே பட்டணத்தார் நிறைய கால்குலேஷன்ஸ் எல்லாம் நம்ம இதெல்லாம் முன்னாடியே கூட யோசிச்சு நிறைய கால்குலேஷன்ஸ் எல்லாம் யோசிச்சுக்கிட்டே இருப்போம். அது எதுவும் ஆதாரமா நமக்கு இல்லாதனால இதுக்குள்ள கால்குலேஷன்ஸ் எல்லாம் நிறைய பண்ணலாம். அப்ப நினைவே 3 நாள் இரவும் பகலும் சொன்னார் இல்லைங்களா? 3 நாளும் இரவும் பகலும் அந்த வந்து கர்த்தர் வந்து பூமியில இருந்தது. அது வந்து 1ஆம் நாள், 2ஆம் நாள், 3ஆம் நாள். சிம்பிள். இப்ப இயேசு கிறிஸ்து பேசுறப்ப கூட இன்றும் நாளையும் நாளை மறுநாள் அப்படிம்பாரு. 3 நாளைக்குள்ள ஆலயத்தை எழுத்து காட்டுவேன்னு சொல்லுவாரு. கரெக்டுங்களா? இந்த 3ஆம் நாள் இப்ப வந்து பாக்குறப்ப இயேசு கிறிஸ்து கூட பூமியின் மண்ணுல எவ்வளவு நாள் இருந்திருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. எவ்வளவு ஹவர் இருந்திருக்கணும் அப்படின்னா 40 hours கிட்டத்தட்ட கால்குலேஷன் சொல்றாங்க. 40 மணி. இந்த 40ங்கிறது கூட பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான நம்பர். 40 வருஷம், 40 நாள், 40 இது 40 நிறைய இடத்துல வரும். 40 வனாந்திர பயணம் இதெல்லாம் பார்ப்போம். அப்போ அந்த 40 நாள் இவங்க கூட நினைவே பட்டணத்தார் கூட என்ன பண்ணாங்க, 40 நாள் இங்க உபவாசம் இருந்தாங்க அப்படிங்கிறத பாக்குறோம். சரிங்களா? அவங்க நிச்சயமா அந்த நியூஸ் எல்லாம் கேள்விப்பட்டதுனாலதான் யோனாவுடைய அந்த வார்த்தைக்கு என்ன பண்ணிருக்காங்க, கீழ்படிச்சிருக்காங்க. ஏன்னா மீனுங்கிறது எப்படி இப்ப ராகாப் கூட என்ன பண்ணாங்க, இவங்க செங்கடல் வழியால கடந்து வந்தாங்க. இந்த நியூஸ் எல்லாம் கேள்விப்படுறாங்க இல்லையா? கேள்விப்பட்டு தானே ராகாப் கூட அந்த இவங்களுக்கு அந்த ஸ்பைஸுக்கு வந்து காப்பாத்துறாங்க. அது என்ன சொல்லுவோம், வேவுக்காரர்களை காப்பாத்துறாங்க. ஸோ அந்த மாதிரி நியூஸ் எல்லாம் கேள்விப்பட்டு இந்த மாதிரி கூட அவங்க செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அந்த 40 நாள் அப்படின்னு சொல்றப்போ ஒரு நாளைக்கு நமக்கு 24 மணி நேரம் அப்படிங்கிற மாதிரி கணக்கு போட்டு 40x24 போட்டு அந்த மாதிரி சில கால்குலேஷன்லாம் பண்ணி பார்த்துருக்கோம். எதுக்கு நமக்கு ஆதாரம்லாம் இல்லை, சில கால்குலேஷன்ஸ் எல்லாம் பண்ணி பார்த்துருக்கோம். அப்போ பாக்குறப்ப 960 days வரும். 40x24 போட்டா எவ்வளவு இருக்குங்க? அப்ப 960 நாளுங்கிறது வருஷத்துக்கு அந்த கணக்கு போட்டோம்னா கூட அப்ப எவ்வளவு 960 வருஷம் நம்ம 1874க்கு அப்புறம் ஒரு 40 வருஷம் கழிச்சுட்டா என்ன வந்துருது 1914 இருந்து 960 வருஷம்னா எப்போ அந்த 2874 அந்த 1000 வருட ஆட்சி முடிகிற ஒரு காலகட்டம் வரும். 1914 என்னாச்சு, புறஜாதியாரின் காலம் நிறைவாச்சு. கரெக்டுங்களா? புறஜாதியாரின் காலம் நிறைவாச்சு. 40 வருஷம் இந்த கேப் முடிஞ்சோன்னா நிறைவாயிடுச்சு. அதனுடைய எக்ஸ்டென்ஷன் பாக்குறப்ப புறஜாதியாரின் காலம் நிறைவாயிடுச்சு அப்படின்னா யாருக்கு விடுதலை கிடைக்க ஆரம்பிக்குது, உலகத்துக்கு அந்த விடுதலை கிடைக்க கொஞ்சம் கொஞ்சமா ஆரம்பிச்சு அது வருது இல்லைங்களா? ஸோ இந்த கால்குலேஷன் நிறைய இதுக்குள்ளேயே படம் போட்டு மண்டையெல்லாம் குழப்பி நிறைய படிச்சுட்டு இருப்போம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான படம். இப்ப சகோதரி சொன்னது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நியரஸ்ட் எவிடன்ஸ், ரொம்ப நல்லா இருந்துச்சு இல்லைங்களா? ஸோ இது நம்ம மறக்க முடியாதுன்னு நினைக்கிறேன் இந்த பாடத்தை கூட. நல்ல இந்த ஒரு பாடத்தை நமக்கு தொகுத்து வழங்கிய இந்த சகோதரருக்கு கூட நாம் நன்றி எடுத்துக் கொள்கிறோம். இன்றைக்கு நமக்கு தன்னுடைய ஆவியினால் உதவி செய்த பிதாவாகிய தேவனுக்கு கிறிஸ்து இயேசு மூலமாக கூட நாம் நன்றியை எடுத்துக் கொள்கிறோம்.